மதிப்பிற்கான நிரந்தர தீர்வு என்ற தலைப்பில் இன்று நம்முடைய உரையாற்றுவதற்காக இணைந்துள்ளார்கள். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் மஞ்சுளா தேவி அம்மா அவர்கள். அம்மாவின் உரைக்கு முன்னதாக அம்மாவை பற்றி தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் மஞ்சுளா தேவி அம்மா அவர்கள் சென்னையை சார்ந்தவர்கள். அம்மா அவர்கள் மனவளக்கலையில் 12 ஆண்டு கால அனுபவம் பெற்றவர்கள். மனவளக்கலையில் அட்வான்ஸ் டிப்ளமோ பயின்றுள்ளார்கள். பலத்தூர் டீச்சர்ஸ் காலனி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் செயலாளராக உள்ளார்கள். பல பள்ளிகளில் மாணவர்களுக்கு மனவளக்கலை பயிற்சி அளித்து கொண்டாட்டி கொண்டும் இருக்கின்றார்கள். மேலும் பல அறக்கட்டளைகளிலும் நேரிலும் இணையம் வழியாகவும் வேதாத்திரிய தத்துவங்களை விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆழியாரில் நடைபெறும் MRC போன்ற வகுப்புகளில் கருத்தரங்கம், பட்டிமன்றம் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இருக்கின்றார்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த அம்மா அவர்களை அனைவரின் சார்பிலும் வாழ்த்தியும் வணங்கியும் வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே போற்றி. வாழ்க வளமுடன். கற்றுத்தரும் வழிகாட்டிகளை தேடி கண்டறிந்து பெற்றுக்கொள்ளும் போதனைகளை மறக்காமல் பின்பற்றி போற்றுதற்குரிய பெருவாழ்வு வாழ்வதற்கு வழிகாட்டும் ஆசான் அருள் தந்தையை வணங்கி, குருவை நினைக்க குணமது செம்மையாம், குருவை நினைக்க கொடிய வினைகள் போம், குருவை நினைக்க கூடிடும் மெய் ஞானம், குருவை அன்றி ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லையே, குருவை அன்றி ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லையே. நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை அன்றி நான் உரைக்கும் வார்த்தை அல்ல. வாழ்க வளமுடன். ஆழியார் ஐடி இணையதளத்தில் சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு தெய்வங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய இணையதளத்தில் இணைந்துள்ள அன்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். விட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, வந்து போட்டுப்பாங்க. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க 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 வளமுடன். இன்னைக்கு நாம சிந்திக்க போற தலைப்பு சிக்கலுக்கான நிரந்தர தீர்வு. ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் நேமா இருக்கு இல்லைங்களா? இது ஆக்சுவலா இது ஆசான் அருள் தந்தை இதுக்காக ஸ்பீச் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப அருமையாவே கொடுத்திருக்கிறாரு. சிக்கலுக்கான நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு. அதாவது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சிக்கல் இல்லாதவங்க யாருமே கிடையாது இல்லையா? சிக்கல் இல்லாதவங்க யாருமே. அப்போ சாமிஜி கூட சொல்லுவாங்க, எப்போ இந்த உடலுக்குள்ள உயிர் சிக்கிக்கிச்சோ அப்பவே இல்லையா சிக்கல்ன்றது ஆரம்பமாயிருது அப்படின்னு. அப்போ சிக்கல் இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்கு கிடைக்கும்? எனக்கு சிக்கலே கிடையாது, நான் நிறைவா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு யாரு அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான நிரந்தர தீர்வை யாரு பின்பற்றார்களோ அவங்க மட்டும்தான் இந்த வாழ்க்கையில சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரு சிக்கலை தீர்றதுக்கு நினைக்கிறோம், சிக்கலை தீர்றதுக்கு நினைக்கிறோம், ஆனா அதுக்கான சொல்யூஷன் எப்ப கிடைக்கணும்னு மட்டும் யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா எப்ப பாரு சிக்கலை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கான சொல்யூஷன் அவங்களுக்கு கிடைப்பதில்லை. ஏன்னா அறிவின் குறைபாடே சிக்கலுக்கு காரணம். சிக்கலை தீர்க்கணும்னு நினைக்கிறோம், ஆனா சிக்கலை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கனாலதான் சிக்கலுக்கான தீர்வு கிடைப்பதில்லை. அதுதான் அவங்களுடைய அறிவின் குறைபாடு அப்படிங்கிறாரு. அடுத்து சிக்கலை தீர்ப்பதற்கான வழி என்னன்றதை யோசிச்சாதானே அதுக்கு கிடைக்கும். அந்த சிக்கலை மட்டுமே நினைச்சு அப்படியே கவலைப்பட்டுட்டு இருந்தா அதுதான் அறிவின் குறைபாடு. சாமிஜி கூட கவியில சொல்றாரு இல்லையா, கவலைப்படும் மூலமா அறிவு வேலை செய்யாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது சிக்கலே இல்லைன்னா கூட மனுஷனே தனக்கான சிக்கலை தானே வர வச்சுக்கிறான்னு சாமிஜி ரொம்ப அழகா சொல்றாரு. அவனுக்கு சிக்கல் இல்லைன்னா கூட தானா வர வச்சுப்பாங்க. இது நிறைய ஃபேமிலியில நம்ம இத பார்த்திருக்கோம் இல்லைங்களா? எப்படி சாமிஜி முக்கியமா கணவன் மனைவி உறவுலதான் இது நடக்கும். சிக்கலே அவங்களுக்கு இல்லைன்னா கூட ஒரு சிக்கலை தானா வர வச்சுப்பாங்க. அதாவது ஒரு ஃப்ரீக்வன்சியே கணவன் மனைவின்னும் போது அங்க ஒரு பிணக்கு என்பது வரதான் செய்யும். அந்த பிணக்கு வரும்போதெல்லாம் கணவன் கொஞ்சம் ஹையா ஏதாவது பேசிட்டாருன்னா மனைவி கோச்சுப்பாங்களா?
யாருக்கு தெரியும்? இந்த இணையதளத்துல உள்ள நிறைய பேர் கூட அப்படி இருக்கலாம் இல்ல. இது எல்லார் வீட்லயும் நிறைய பொதுவா நடக்கிறது. அப்படி இருக்க அவரு பிணக்கு வரும்போது அவர் கொஞ்சம் சண்டை போடும்போது என்ன பண்றாரு, கொஞ்சம் ஹையா வார்த்தைகளை எதையாவது விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அம்மாவும் கோச்சுப்பாங்க இல்லைங்களா? நம்மளும் கோச்சுப்போம். கோச்சிட்ட பிறகு அந்த நேரத்துல நடக்கணும் அவங்க எப்படி நம்மளை சமாதானப்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு எந்த பொருள் பிடிக்குமோ அதை வாங்கி கொடுத்தெல்லாம் சமாதானப்படுத்துறவங்க நிறைய ஃபேமிலியில இருக்கு. அப்படி சிக்கல் இல்லாத அப்போ அந்த இடத்துல ஒரு சமாதானம் வருது இல்லையா? இப்போ மனைவி என்பவள், இது வந்து எல்லா ஃபேமிலியும் சொல்ல முடியாது. ஒரு சிலர் தனக்கு வேண்டிய ஒரு காரியத்தை சாதிச்சுக்கணும்ன்றதுக்காக கூட என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிக்கலை தானா வர வைப்பாங்க பாருங்க இந்த இடத்துல. எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு ஒண்ணு மேல ஆசை. அதை கேட்டா அவர் வந்து சம்மதிக்க மாட்டாரு. அது பொருளா இருக்கலாம், எது ஒண்ணா இருக்கலாம், அவரு சம்மதிக்க மாட்டாரு. அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு கோவம் வர்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துக்கிட்டோம்னா உடனே என்ன பண்ணுவாரு, நம்ம கோச்சுக்குவோம். அவரு கோவப்படுவாரு நம்ம மேல. கோவப்பட்ட பிறகு நம்ம கோச்சுக்குவோம். அப்ப வந்து உனக்கு என்ன வேணும் எதுன்னு கேட்டாக்கா, நம்ம இதை கேட்டு அந்த காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு. அது ஊருக்கு போறதா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், அப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஒரு முறை அந்த மாதிரிதான் ஒரு மனைவி தன்னுடைய கணவன் கிட்ட போய் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, போய் இந்த மாதிரி ஏதேதோ அவர் கோவப்படுவாருன்னு நினைச்சு ஏதேதோ பண்றாங்க. ஆனா அவர் வந்து கோவப்படவே மாட்டேங்கிறார், கோவப்பட மாட்டேங்கிறார். அதுக்கு என்னடா பண்றதுன்ட்டு அவருக்கு கோவப்படுற மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்துக்கிறாங்க, என்னென்னவோ நடந்துக்கிறாங்க அவங்க கோவப்படுறதுக்கு. ஆனா அவரு கோவப்பட மாட்டேங்கிறாரு. அவருக்கு புரிஞ்சு போச்சு என்னவோ நடக்குது, இவ வந்துட்டு நம்ம வந்து கோவப்படுற மாதிரி ஏதோ நடந்துக்கிறா, இவளுக்கு ஏதோ காரியம் சாதிக்கணும் போல இருக்கு, அதனால கோவப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்க இவங்க அப்படின்ட்டுன்னு நம்ம இதுக்கு சான்ஸ் போடக்கூடாதுன்னு அவரு ரொம்ப உஷாரா நடந்துக்கிறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் தாங்க முடியல, கோவப்பட்டுட்டார். ஏன்னா எதுவுமே நம்ம கிட்ட என்ன இருக்கு, எல்லாமே உள்ள அடங்கிதான் இருக்கு. அதை சொல்லுவார் இல்லையா ஒரு படத்துல, உனக்குள்ள மூச்சுக்கிட்டு இருக்க மிருகம் எனக்குள்ள தூங்கிக்கிட்டு தான் இருக்கு, அதை தட்டி எழுப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த அம்மா தட்டி எழுப்பிட்டாங்க, கோவம் வந்துருச்சு, பயங்கரமா பேசிட்டாரு. அன்னைக்கு எண்ணிக்கை இல்லாம அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டாரு, நிறைய வார்த்தைகளை விட்டுட்டாரு. இல்ல அதாவது சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, வார்த்தைகளை கொட்டிட்டா அள்ள முடியாது அப்படின்னுட்டு கொட்டிட்டாரு. அவங்களுக்கும் ரொம்ப அழுக வந்துருச்சு, ரொம்ப கோச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேல இவர் வந்து ரொம்ப பேசிட்டோம் இன்னைக்கு, ரொம்ப அதிகப்படியான வார்த்தைகளை விட்டுட்டோம் அப்படின்னுட்டு அவரும் வருத்தப்பட்டு எப்பவும் போல அவங்களுக்கு என்ன பிடிக்கும், சாரி என்ன மன்னிச்சுக்கோ, என்ன இருந்தாலும் நம்ம பேசி இருக்க கூடாதா அப்படிலாம் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை நிறைவேற்றாரு. ஓகே டன். இப்ப அவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அவங்க என்ன ஊருக்கு போகணும்னு நினைச்சாங்களோ இல்ல என்ன வேணும்னு நினைச்சாங்களோ கிடைச்சிருச்சு, ஓகே. ஆனா இந்த முறை அந்த மனைவியால அவர் பேசின வார்த்தைகளை தாங்க முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. காலம் தூரம் பருமன் வேகம் என்ற காலத்துக்கு ஏற்றபடி அவர் பேசின அந்த வார்த்தைகள் எல்லாம் அவருக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் போதெல்லாம் காரணம் இல்லாமல் அடிக்கடி தன்னுடைய வாழ்க்கை துணை மேல அவங்க கோவப்பட ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்க உள்ளுக்குள்ளேயே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ நம்மள இப்படி பேசிட்டாரு, நம்ம ஃபேமிலி இப்படி பேசிட்டாரு, நம்மள இப்படி பேசிட்டாரு, நம்மளோட பிறப்பை பத்தி இப்படி பேசிட்டாரு. ஏன்னா சினிமா ஒண்ணு வரும்போது சில வார்த்தைகள் வந்தா எது வந்து விழுதுன்னு தெரியாது. நம்ம பிறப்பை பத்தி இப்படி பேசிட்டாரு, ஃபேமிலியை பேசிட்டாரு, இப்படி எல்லாம் பேசிட்டாரு, அது அவங்களால மறக்க முடியல. ஒண்ணே இந்த இப்படி ஒரு சிக்கல் எனக்கு வருவதற்கு காரணம் நான் தான் என்று ஏற்றுக்கொள்கிற தன்மை அவங்க கிட்ட இருந்திருந்தா அவங்களுக்கு வாழ்க்கையில சிக்கல் இல்லை. ஆனா அந்த பக்கம் இல்ல, அவரு பேசிட்டாரு, அவர் பேசுறாருன்னா அவர் பேச வச்சது யாரு, இவங்க தானே. இது மாதிரிதான் சாமிச்சி என்ன சொல்றாருன்னா, சிக்கலே இல்லைன்னா கூட மனிதன் தனக்குத்தானே சிக்கலை வரவழைத்து கொள்கிறான். இப்ப இது காலம்புறா அவன் மனசுக்குள்ள அந்த வார்த்தைகள் போகல, அது எப்பெல்லாம் எழுச்சி பெறுதோ
அது எழுச்சி பெறும் போதெல்லாம் இவங்க அவங்க கிட்ட செல்வம் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. கணவன் மனைக்குள்ள எப்ப பாரு, அதனால நீ அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, அன்னைக்கு இப்படி பேசுறீங்களே, அதுக்குதான் உனக்கு பதில் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா அதை சமாதானம் அடைய முடியுமா? முடியவே முடியாது. இப்படிதான் இறைவன். இதுதான் அறிவின் குறைபாடுங்கிறார். ஏற்றுக்கணும் இல்லையா? அதை ஏத்துக்கிற தன்மை அவங்க கிட்ட இல்லை. அப்போ சிக்கலே இல்லை என்றாலும் மனிதன் தனக்குத்தானே சிக்கலை உருவாக்கி கொள்கிறான் அப்படிங்கிறார். அதாவது கவலை ஒன்று கொள்ளும் போது சாமி என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த கவலை உள்ள படும்போது அறிவே வேலை செய்யுது. அதாவது ஒரு எலி பாத்தீங்கன்னா பூண்டு எப்படியாப்பட்ட மரத்தை கூட தொலை போட்டு போகக்கூடிய எலி பாத்தீங்கன்னா, ஒரு கூண்டுக்குள்ள அது அடப்படும் போது அதுவும் ஒரு மரக்கூண்டு தானே, அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழி மட்டும் அதுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அது எப்ப உள்ள மாட்டிக்கிச்சோ, மாட்டிக்கிட்ட உடனே ஐயோ நம்மள யாருன்னா காப்பாற்றுவாங்களான்னு தான் நினைக்கிறே தவிர, முன்ன இருந்த அதே வலிமை நம்ம கிட்ட இருக்கு, முன்ன இருந்த அதே அறிவு தான் நம்ம கிட்ட இருக்கு. இந்த மரத்தலான இந்த எலி கொண்ட கூட நம்ம ஓட்ட போட்டுட்டு வெளியே வரலாம் என்ற சிந்திக்கக்கூடிய அறிவு அந்த நதியான அது கவலை ஆரம்பிச்சிருச்சு. கவலையை படும்போது அறிவாற்றல் வீணாய் போகும். சாமி அழகா சொல்வார், கவலைப்படும் போது அறிவாற்றல் அங்க அறிவு வேலை செய்யாது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம சில சிக்கல்களை நாமளே வர வச்சுட்டு ஏற்றுக்கொள்கிற அந்த தன்மை ஒண்ணு நமக்கு இருக்கணும். அதே கவலைப்படும் போது சிக்கலை தீர்வதற்கான வழி நமக்கு அறிவு அங்க வேலை செய்யாது. அடுத்து பாத்தீங்கன்னா சாமி இப்போ ஒரு சிக்கல் தீருதுன்னு வச்சுக்கோ. இப்ப நம்ம சிக்கலுக்காக ஒரு மாடல் சொல்யூஷன் வேணுமா, இல்ல பர்மனன்ட் சொல்யூஷன் நம்ம எதிர்பார்ப்போமா? தற்கால தீர்வு நமக்கு தேரணுமா, இல்ல நிரந்தர தீர்வு தேவைன்னு ஆசைப்படுவோமா? தற்கால தீர்வு என்பது என்ன? இப்போ நம்ம வீட்டுல ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக ஒரு சில சொல்யூஷனுக்கு நம்ம தேடி போறோம்னா அது தீர்ந்துரும். ஆனா நிரந்தர தீர்வு தானா தீராது. கோயிலுக்கு போறோம், வேண்டிக்கிறோம், எவ்வளவோ பண்றோம், நிரந்தர தீர்வு கிடைக்கிறது இல்லை. ஐயோ அப்ப என்ன சொல்றோம், ஐயோ ஒண்ணு போனா ஒண்ணு வருது, ஒண்ணு போனா ஒண்ணு வருது அப்படின்றதுனா என்ன அர்த்தம்? நாம பர்மனன்ட் சொல்யூஷனுக்கான வேலையை அங்க செய்யலன்னு அர்த்தம். ஒரு மாடல் சொல்யூஷனை பத்தி தான் நாம அதை சிந்திச்சுக்கிட்டு வாழ்க்கை தள்ளிக்கிட்டு இருக்கோமே தவிர ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் அதுக்கான வழி என்னன்றதை அங்க நம்ம யோசிக்கல. இப்போ சாதாரணமா நம்ம ஹாஸ்பிட்டல் கூட போவோங்க, நமக்கு ஒரு ப்ராப்ளத்துக்கு டாக்டர் 10 நாளைக்கு மாத்திரை எழுதி கொடுப்பாரு, 3 வேலை இப்படி எல்லாம் சாப்பிடுமான்னு நமக்கு எழுதி கொடுப்பாங்க. ஆனா நம்ம எப்படி வாங்குவோம்? எடுத்த உடனே மெடிக்கல் ஷாப்ல போய் அந்த பிரிஸ்கிரிப்ஷனை காமிச்சிட்டு நம்ம கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேள்வி இதுக்கு எவ்வளவு ஆகும், இந்த கேள்விதான் ஃபர்ஸ்ட் கேட்போம். அவங்க ஒரு அமௌண்ட் சொல்வாரு, அவ்வளவு எதுக்கு, 10 நாளைக்கு வேண்டாம், எனக்கு 5 நாளைக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வருவோம். டாக்டருக்கு தெரியும் இல்லையா, ஒரு 10 நாளைக்கு அந்த மெடிசனை நீங்க எடுத்துக்கொள்ளும் போதுதான் அந்த நோயோடைய ஆணி வேறையே அது கிளியர் பண்ணும். அந்த மருந்து உந்தி அது உள்ளுக்குள்ள போய் அது வேலை செய்யணும் என்பதற்காக தான் இத்தனை கால அளவு காலத்தை வச்சு 10 நாளைக்கு 3 வேளை இந்த மருந்துகளை நீங்க எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு கொடுக்குறாரு. நாம என்ன பண்ணுவோம், 5 நாளைக்கு போதும் அப்படின்னு அதை வாங்குவோம். 5 நாளைக்கு வரும், நம்ம சாப்பிடுவோம், மேலோட்டமா இருக்கிற ஒரு ப்ராப்ளம் சரியாயிடும். ஆனா அதோட அந்த பிரச்சனைக்கான நோய்க்கான பிரச்சனை ஆணி வேறு உள்ளதான் இருக்கும். அதை சொல்லுவாங்க, காதல் திருவள்ளி வேண்டாமன்னு ஒரு இது சொல்லுவாங்க. இன்னொரு பிரச்சனையை கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஐயோ ஒரு பிரச்சனை போனா ஒரு சிக்கல் போனா இன்னொரு சிக்கல் வருது, இன்னொரு நீங்க நிரந்தர தீர்வுக்கான ஒரு சொல்யூஷனை நீங்க தேடலன்னு அர்த்தம். ஆப்ரேஷன் பண்ண சொல்றாரு டாக்டர், பண்ண மாட்டோம். ஐயோ எனக்கு ஆப்ரேஷனாலே ரொம்ப பயம். அப்ப அந்த பிரச்சனைக்கான ஆணிவேர் நீங்க அதை பண்ணாதான் கிளியர் ஆகும், இல்லைன்னா அது எல்லா இடத்துக்கும் பரவும் இல்லையா? அப்ப நிரந்தர சொல்யூஷனை நம்ம தேடணும். அப்போ ஒரு சிக்கலுக்கான நிரந்தர சொல்யூஷன் என்ன, இதுதான் சாஞ்சு நோக்கி மனவளக்கலையில எல்லா அக்கு வேற ஆணி வேற நமக்கு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தாரு. நிரந்தர சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தன்னிலை விளக்கம். இந்த தன்னிலை விளக்கத்தை நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை. அது இணையதளத்தில் இணைந்துள்ள இருக்க அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் தன்னிலை விளக்கம் என்ன, அறிவின் குறைபாடு என்ன, எல்லாமே நிறைய தெரியும். அப்ப தன்னிலை விளக்கத்தை ஒருத்தன் உணர்வு கொள்ளும் போது மட்டும்தான் சிக்கலுக்கான நிரந்தர தீர்வு தன்னிலை விளக்கம்.
அப்ப அந்த தன்னிலை விளக்கம் என்பதுக்காக போதனைகள் தான் அந்த வேத காலங்களிலேயே நிறைய நமக்கு பெரிய பெரிய மகான்கள் நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்தாங்க. நீ இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது, அப்படி இருக்கணும், அப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை தான் தன்னிலை விளக்கம் என்ற அந்த இறை உணர்வு அறநெறி வாழ்க்கையை பற்றி உணர்த்தக்கூடிய ஒரு போதனைகளை தான் அந்த வேத காலங்களே நமக்கு நிறைய கொடுத்தாங்க. அததான் சாமிஜி என்ன பண்ணாரு, 5 ஒழுக்க பண்பாடா கொடுத்து லாஸ்ட்ல என்ன பண்ணாருன்னா 2 ஒழுக்க பண்பாடா கொடுத்துட்டாரு. நமக்கு 2 ஒழுக்க பண்பாடாக்க நமக்கு கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பம் கொடுப்பதற்கு என்னால் முடிஞ்ச. ஏன் இத சாமிஜி எப்படி ஃபாலோ பண்ணணும்? எந்த உயிருக்கு நீ இதான் நியூட்டன் விதி. நீ எந்த செயல் செஞ்சாலும் அதற்கு எதிர்வினை பதில் வினை என்பது உங்களுக்கு வந்தே தீரும். இதை மாற்றவே முடியாது. இதுதானே நியூட்டனோட விதி. அப்ப நீ ஒருத்தருக்கு நல்லது செஞ்சா உனக்கு நல்லது கிடைக்கும். இத ஆணித்தரமா எல்லாரும் அவருடைய மனசுலயும் புகுத்தணும். அப்பதான் உன் வாழ்க்கையில ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன், சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கை. சிக்கல்ல சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாகி எப்ப பாரு சிக்கலையே நினைச்சுக்கிட்டு சிக்கலையே உருண்டு போறதுக்காக நாம இங்க வரல. நீ பெரிய பரமாத்மாவா பரமாத்மா கிட்ட இருந்து நீ வந்திருக்கிற, அந்த பரமாத்மாவே உணரக்கூடிய அறிவை நீ பெற்றிருக்கிற, நீயே பரமாத்மாவாக இருக்கிறது என்பதை உணர்வதற்காக தான் நீ இந்த உலகத்துல மனித பிறவியாக எடுத்து வந்திருக்கிற. ஆனா அதுக்கான ஒரு பரமன்ஸ், அதுக்கு நீ எப்படி வாழணும் என்பதற்கு தான் பழைய வேத காலங்கள்ல முன்னோர்கள் நமக்கு கொடுத்தாரு. அதுதான் சாமிஜி நமக்கு 2 ஒழுக்க பண்பாடா கொடுத்தாரு. அதாவது எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்காதபடி ஒரு வாழ்க்கை வாழணும். அதுக்கு முதல்ல தன்னிலை விளக்கம் வேணும் இல்லையா? முதல்ல எனக்கு எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்காது அந்த நான்யார் விளக்கம் வேணும் இல்லையா? நமக்கு இந்த உணர்வை நமக்கு வரணும் என்பதுதான் அறநெறி வாழ்க்கை இறை உணர்வு பத்தியில சாமிஜி நமக்கு விளக்கங்கள் நிறைய கொடுத்தாரு. இப்போ இதை எங்கெங்க முதல்ல ஃபாலோ பண்ணும்? எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு செயல் என்பதை குடும்பத்துல இருந்து முதல்ல ஃபாலோ பண்ண சொன்னாரு. அப்போ இத பத்தி சாமிஜி ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த 2 ஒழுக்க பண்பாடை பத்தி குடும்பத்துல இருந்து ஃபாலோ பண்ணுங்க. குடும்பம்னா இப்படித்தான் இருக்கும், கணவன் மனைவி உறவுனா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு என்பதெல்லாம் கொடுத்து, குழந்தைகள் என்ன இப்படிதான் இருக்கு, அது உன்னோட பதிவோட இதுதானே, ஜெராக்ஸ் தானே, அது அப்படிதான், இதுல நீ எப்படி ஹேண்டில் பண்ண, இதெல்லாம் அவர் ஒரு ஃபாரின்ல ஒரு இடத்துல ஸ்பீச்சா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப அங்க இருந்த ஒருத்தங்க என்ன சொன்னாங்க, நீங்க சாமியாரு, நீங்க பேசிருக்கீங்க, எங்க நிலையில இருக்கிறவங்களுக்கான எங்களை பத்தி தெரியும், நீங்க அப்படின்னு சொல்லும் போது சாமிஜி சொன்னாரா, சாமிஜி சிரிச்சாராம், நானும் உங்களை மாதிரி ஒரு குடும்பஸ்தான் தான், எனக்கும் குடும்பத்தை பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவன், எனக்கு இத்தனை அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அவங்க பிள்ளைகள், இவ்வளவு பெரிய ஒரு பெரும் அதுவும் ஏழை குடும்பம், இவ்வளவுலயும் நான் எனக்கு ஒரு ஊருக்குள்ளோட இது கஷ்டம் நஷ்டம் எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாத்துலயும் வந்திருக்கேன். அப்ப வாழ்க்கை துணை அப்படின்னு கேக்குறாங்க. அது அப்போ வாழ்க்கை துணை பத்தி சொன்னாங்க. எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வந்திருக்கனால எனக்கு வாழ்க்கை துணையும் உண்டு, அது 1 இல்ல 2ன்னாரு. ஐயோ 2ஆனாங்களா? எல்லாரும் 2 பேரா அப்படின்னாங்களாம். அப்போ நீங்க எவ்வளவு கஷ்டத்தை பார்த்திருப்பீங்க, எவ்வளவு பிரச்சனை, 2 பேரையும் சமாதானமா இருக்கிறதுக்கும் 2 பேரும் அன்யோன்யமா வாழ்றதுக்காக இவரு எவ்வளவு விஷயத்த அங்க எவ்வளவு பக்குவமா அந்த இடத்துல ஒரு நடந்திருக்கணும் இல்லையா? 2 பேர் மனசையும் ஒரே மாதிரி வச்சிருக்கிறதுக்கு இவரு எவ்வளவு அந்த இடத்துல பக்குவமா நடந்திருக்கணும். அப்போனா இவரும் ஐயோ சாமி என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னாங்க. சாமிஜே இதை ஒரு ஸ்பீச்ல சொல்லி சிரிக்கிறாரு. அப்போ இத முதல்ல நீ குடும்பத்துல இருந்து கொண்டு வா அப்படிங்கிறாரு. எந்த உயிர்ப்பும் துன்பம் கொடுக்காதபடிக்கு ஒரு இத குடும்பத்துல இருந்து இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த இந்த அறநெறி வாழ்க்கையை பற்றி போதிக்கிறதுக்காக தான் அன்றைய குருமார்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, மதங்களும் பக்தி மார்க்கத்துல சிலை வழிபாடு மதங்கள் இதையெல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த இறை உணர்வை பத்தியும் அறநெறி வாழ்க்கையும் போதி, சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழி, நீ சிக்கலை மட்டுமே நினைச்சுக்கிட்டு அதுலயே ஓட்டு போட்டு அதையே சொல்றதுக்காக நீ பிறக்கல, நீயே பரமாத்மாவா வந்திருக்கிறன்ற தன்னிலை விளக்கம் பெற்றுவதற்காக நீ வந்திருக்கிற, அந்த உணர்வை பெறுவதற்காக நீ வந்திருக்கிற அப்படி என்பதற்காக போதிக்கிறதுக்காக வந்ததுதான் இந்த மதங்கள். ஏன் மதத்தை போதிச்சாங்கன்னாக்கா, அந்த மதத்தை போதிச்சவங்களை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அது எதுக்கு கொடுத்தாங்கன்னா, உனக்கு இந்த வழி ஈஸினா நீ அந்த பக்கம் போ, அந்த வழி ஈஸினா நீ அந்த பக்கம் போ, உனக்கு எந்த பக்கம் வழி எந்த வழி ஈஸியோ நீ அந்த பக்கமா போயாவது போய் நீ இறைவனை உணரு. இப்ப எவ்வளவோ குருமார்கள் இந்த உலகத்துல தோண்டித்தானே இருக்காங்க.
ஆனா நமக்கு யாரு சரிப்பட்டு வருவாங்களோ அந்த ஒரு குருவை தானே நாம பின்பற்றணும். ஏன் நமக்கு சாமிஜி தான், நமக்கு வேற ஒருத்தவங்களுக்கு நமக்கு செட் ஆகாது. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது செட் ஆகிட்டு அந்த வழியை பின்பற்றிட்டு போறாங்க இல்லையா. அதே மாதிரி அந்த மாதிரிதான் மதங்கள் பின்ன கொடுக்கப்பட்டது, மதங்களை கொண்டு வரப்பட்டது. உனக்கு எந்த வழி ஈஸியோ அந்த வழியாக போய் நீ இறைவனை அறநெறி வாழ்க்கையை உணர்ந்து இறை உணர்வை பெறு அப்படின்றதற்காக இந்த மதங்களை தோற்றுவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு சிக்கல்கள் மனித குலத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கு, எவ்வளவு சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. கொஞ்சமாவது யோசிச்சானா மனுஷன்? அறிவின் குறைபாடு தானே, அறிவின் குறைபாடு தானுங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல இன்னைக்கு நடக்கிற போர்ல இருந்து, இந்த உலகத்துல நடக்கிற அனைத்து பிரச்சனைகளும், இந்த சமுதாயத்துல நடக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் யாரோ ஒருத்தர் வெளியே பின்னாடி இருந்து இதை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறான் என்பதை, நமக்கு இவ்வளவு சிக்கலை கொண்டு சேர்த்து கொண்டு இருக்கிறான் என்பதையும், இந்த சிக்கல்கள்லாம் தீர்ணும்னாக்கா அதுக்கான சொல்யூஷன் ஒவ்வொரு தனி மனிதனுக்கிட்டையும் இருக்கு என்பதை தெரியாதா? இந்த சிக்கலுக்குள்ளெல்லாம் வாழ்றதுக்காக நமக்கு அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னிலை விளக்கம் பெற்றுட்டாங்கன்னா, இப்படி ஒரு சிக்கலை எல்லாரையும் ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு ராட்சசன் மாதிரி ஒருத்தன் எல்லாரையும் ஆட்டி படிச்சுட்டு இருக்கான்னா, அப்படி ஒருத்தன் தோன்றி இருக்கவே மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னிலை விளக்கம் பெற்றிருந்தாங்கன்னா இப்படி ஒரு சமுதாயத்துல இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய அரக்கர்கள் தோன்றி இருக்க மாட்டார்கள். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னிலை விளக்கம் பெறுவது அவசியம். இதுதான் சிக்கலுக்கான நிரந்தர தீர்வு. எனக்கு ஃபேமிலிக்குள்ள நான் அன்பும் கருணையுமா இருந்ததுன்னா வெளியே வந்துதானே ஆகணும். வெளியில இருக்க சூழ்நிலையை நம்ம அனுபவிச்சு வாழ்ந்துதானே ஆகணும் இல்லையா? அப்ப எல்லாமே நல்லா இருக்கணும். அதனால சாமிஜி சங்கல்பத்தில் தன் வாழ்த்துக்கு அப்புறம் ஏன் இவ்வளவு வாழ்த்து போட்டா, இவ்வளவு பேர் நல்லா இருந்தா தாண்டா ஒரு தனி மனிதன் நல்லா இருக்க முடியும் இருக்கு. அதுதானே போட்ட விஷயம் தானே அது இல்லையா? இப்போ ஒரு மதங்களும் சிலை வழிபாடும் எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அறநெறி வாழ்க்கைய நம்ம உணர்ந்து இறை உணர்வு வாழ்ந்து இறை உணர்வை பெருகணும். ஒரு இந்துக்கள் கோயில் கோபுரத்துல கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. அந்த கோபுரத்துக்கு பெயிண்டிங் பண்ணணும். அப்ப அந்த கோபுரத்துல இருக்கிற புறாக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போச்சு. இங்க பெயிண்டிங் வேலை இருக்கு, பெயிண்ட் அடிக்க வந்துட்டாங்க. அதெல்லாம் அந்த கோபுர சொந்தத்துல தானே இருக்கும். எல்லாம் பறந்து போய் பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போயிடுச்சு. அங்க போனதும் அங்க ஆல்ரெடி ஏற்கனவே புறாங்கள் இருக்கு. அதோட இவங்க ஜாயின் பண்ணிட்டு அந்த சர்ச்சில் இருக்கு. சர்ச்சில கிறிஸ்துமஸ் வந்துருச்சு. அவங்களும் பெயிண்ட் அடிக்கணும். அவங்க போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் உடனே இப்ப அங்க இருக்கிறவங்க காலி பண்ணி ஆகணும். இப்ப இவங்களும் இந்த 2 புறாக்களுடைய கூட்டமும் பக்கத்துல இருக்கிற தர்காவுக்கு போயிடுச்சு. ஆல்ரெடி அங்கேயும் சில புறாக்கள் இருக்கு. அவங்க 3 பேருமே ஒண்ணுமா இப்ப தர்கால இருக்கிறாங்க எல்லாருமே. இப்போ தர்காலையும் ஒரு ஃபங்க்ஷன் வருது. நம்மளுக்கு இருக்க மாதிரிதான் அவங்களுக்கு ஃபெஸ்டிவல் வருது இல்லையா? அவங்களும் இப்ப பெயிண்டிங் பண்ணணும், ஒயிட் வாஷ் பண்ணணும் எல்லாத்துக்கும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வர்றாங்களே 3மே பறந்து இப்ப எங்க இருந்ததுன்னா இங்க கும்பாபிஷேகம் முடிச்சாச்சு. எல்லாம் இந்த கோயில் கோபுரத்துல இப்ப நிக்குது. 3 புறாக்களுமே இப்ப கோயில் கோபுரத்துல நின்றுட்டு நின்றுட்டு ஒரு வாட்டி கீழே பார்த்தா மனிதர்களுக்குள்ள பயங்கரமான ஒரு சண்டை கீழே. அப்போ ஒரு குட்டி புறா அம்மா புறா கிட்ட கேக்குது, என்னம்மா மனிதர்கள் இப்படி கத்துறாங்க, இப்படி சண்டை போடுறாங்க அப்படின்ட்டு. 3 மதத்துக்காரங்களுக்கும் கீழே சண்டை நடந்துட்டு இருக்கு. என்னுடையதான் பெருசு, உன்னுடையதான் பெருசு, என்னுடைய நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாது, அவங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு கீழே ஒரு பெரிய சண்டையே நடக்குது. இவங்க புறாக்கள் எப்படி இருக்கு, 3 இடத்துக்கும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கு. வாழ்ந்துட்டு கோயில் கோபுரத்து மேலேயே இருக்காது. கீழே மனிதர்களுக்குள்ள என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த சண்டை நடக்குது. இது பாப்பா மனிதர்கள் மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்கப்பான்னு தன்னோட குட்டி புறா கிட்ட சொல்லுது. அதுக்கு குட்டி புறா சொல்லுது, ஐய என்னன்னா மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்க மனிதர்கள்லாம் அப்படின்றாரு. அதுக்குதான் அந்த அம்மா புறா சொல்லுது, அதுதான் அவங்க எல்லாம் கீழே இருக்காங்க, நம்ம கூப்பிடுக்கு மேல இருக்கு சொல்லுச்சு. பாத்தீங்களா எவ்வளவோ பெரிய விஷயம். அதுக்கு இருக்கிற உணர்வு தன்னிலை விளக்கம் கூட 6 அறிவு பெற்ற
நமக்கு இல்லையே, எப்பவும் தவநிலையிலேயே இருக்கிறது பாருங்க. அப்ப இந்த மதங்கள் எப்படி கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறநெறி வாழ்க்கையை உணர்ந்து இறைவனை உணரணும், அறநெறி வாழ்க்கையை வாழ்ந்து இறைநிலையை உணரணும் என்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான். சிக்கல் இல்லாத, ஏன்னா நான் சிக்கலை மட்டுமே சிந்திக்கிறதுக்காக இந்த பூமியில வரல, இந்த பூமியில அதுக்காக நான் வரல. அப்ப எவ்விருக்கும் துன்பம் கொடுக்க கூடாத ஒரு மனம் உள்ளவளாக நான் மாறும்போது மட்டும்தான் இதுக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும். இல்லைன்னா தற்காலிகமான ஒரு சொல்யூஷன், பர்மனன்ட் சொல்யூஷன் அங்க கிடைக்காது. நீ மாறணும். எவ்விருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு மனிதனாக மாறும்போது மட்டும்தான் உனக்கு புண்ணிய பதிவுகள் சேரும்போது அதுதான் சிக்கல் இல்லாத வாழ்க்கையை உனக்கு தேடித்தரும். நம்ம எப்படி சந்தோஷமா அமைதியா வாழணும், பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், நம்ம சமூக பிள்ளைங்கள்லாம் நல்ல நிலைமைக்கு வரணும், எல்லாரும் போற்றுதலுக்கு கூடிய ஒரு பிள்ளைகளாக அவங்க அந்த சமுதாயத்துல வளரணும், நல்ல புகழ் பெறணும், இதுலதானே எல்லாரும் ஆசைப்படுவோம். சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க எல்லாம் வாழணும். அதுக்கு நம்மளோட கருமையத்துல அதுக்கான பதிவு இருந்தாதானே அது நடக்கும். அப்ப நிரந்தர தீர்வு என்பது என்னதுன்னா, எப்போதும் துன்பம் கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழும்போது உன் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குமே தவிர, இல்லைன்னா ஒண்ணு போனா ஒண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டேதான் இருக்கும். கோவில், சிலை வழிபாடு, இதெல்லாம் எதற்கு கொடுக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும். ஒரு உருவம் அருவமா உங்களுக்கு அது ஈஸின்னா அப்படி போலாம். உருவம் தேவைப்பட்டதுன்னா இப்படி பார்த்தாவது நீ என்ன பண்ணணும், செயல்விளைவு நீதியை உணர்ந்து புரிந்து நடந்து கொள்ளணும். இதுக்கெல்லாம் தான் நிறைய சிலை வழிபாடு. ஆனா அங்கேயும் சில மூட பழக்க வழக்கங்களை கொடுத்து இறைவனை பற்றிய தெளிவை பெறாத அளவுக்கு அறிவை மங்க வச்சுட்டாங்க. அப்புறம் எங்க தண்ணில விளக்கம் பெறுவது சொல்லுங்க. அதாவது ஒரு சிவராத்திரி அன்னைக்கு பார்வதியும் சிவனும் மேல வள வந்துட்டு இருந்தாங்களாம். பார்வதி சொன்னாங்களாம், சிவராத்திரி பாருங்க உங்க கோயில எவ்வளவு கூட்டம் பாருங்க, எப்போ உங்களுக்கு இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னாங்களாம். உங்க மேல பாருங்க எல்லாருக்கும் எவ்வளவு பக்தி, எவ்வளவு கூட்டம் வருது பாருங்க அப்படின்னா. அதுக்கு சிவன் சொன்னாரா, அப்படியா, என் மேல பக்தியா, நீ என்ன பார்க்க வந்தான்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ வா உனக்கு நான் புரிய வைக்கிறேன்னுட்டு 2 பேரும் வேற ஒரு மாறுகாட்டுல கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போனாக்கா அங்க இருக்க பூசாரி நேர கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள போகிறதுக்கு போறாங்க. அங்க இருந்த பூசாரி என்ன பண்ணாரு, யாரு நீ, நேரா உள்ள போக பாக்குற, இதுக்கு முன்னாடி நான் உன கோயில பார்த்த மாதிரி வேற தெரியல, ரொம்ப பழக்கம் ஆனவங்க தெரிஞ்சவங்கனாலதான் அது மாதிரி நாங்க பர்மிஷனை கொடுப்போம், நீ பாட்டு உள்ள போறிய அப்படிங்கிற. நான் தான் சிவன் அப்படின்னு சொன்னாரு. சிவனா, என்ன சிவன் அப்படின்னாக்கா, இல்ல நீங்க இவ்வளவு தூரம் கும்பிட்டீங்களா, நானே தான் நேர்ல வந்திருக்கிறேங்கிறாரு. அதெல்லாம் உன்னை நம்ப முடியாதுன்னா நீ உள்ள இருக்கிற அந்த சொம்பை கொண்டு வா அப்படிங்கிற, தீர்த்த சொம்பை கொண்டு வாங்குறாரு. தீர்த்த சொம்பை கொண்டு போய் கொடுத்தா அதை தொடுறாரு, அது தங்கமா மாறிடுச்சு. இப்ப பாத்துட்டு என்னுடைய பவரை நான் தான் சிவன் நீ ஒத்துக்கிறியா அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். அங்க இருந்தா அவ்வளவு கூட்டமும் திரும்பி பார்த்தா அவ்வளவு ஓடிச்சு, ஒருத்தர் கூட கிடையாது கோயில்ல. என்ன சாமி, பார்வதி கேக்குறாங்க சிவன்கிட்ட, என்ன சாமி யாருமே காணோம் அப்படின்னு கேக்குறாங்க. இரு கொஞ்ச நேரத்துல நீயே புரிஞ்சுக்கிற அப்படிங்கிறாங்க. ஏன்னா சிவனே நேர்ல வந்துட்டாரு, அவருடைய பவரை காமிச்சிட்டாரு. என்ன பண்ணணும் மக்கள், அவர் காலை சாஸ்திராங்கமா ஐயா கும்பிடணுமா இல்லையா? இதுக்காக தான் நான் வந்தேன், உன்னை தரிசிக்கிறதுக்காக தான் வந்தேன், உன் தரிசனம் கிடைக்கணுன்றதுக்காக வந்தேன், நான் முக்தி பெற வந்தேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உன்னோட என்னோட பாவம் எல்லாம் இன்னைக்கு நான் நேர்ல பாத்துட்டேன், என்னோட பாவம் எல்லாம் கழிச்சுட்டு காலைல சாஸ்திராங்கமா விழுந்திருக்க வேண்டாமா, இல்ல இறைவனை கும்பிட்டுருக்க வேண்டாமா? திரும்பி பார்த்தா கூட்டம் இல்லைங்க. எங்க போயிருப்பாங்க நினைக்கிறீங்க? வீட்டுல இருந்து ஆளாளுக்கு அண்டா குண்டா எல்லாத்தையும் தூக்கிட்டு நீத்தோடு இதத்தோடு அதத்தோடுன்றாங்க. பார்த்துக்கிட்டீங்களா மனிதர்களோட? அப்ப கோயில்ல வர கூட்டங்கள், சிலை வழிபாடு என்பது எதுக்கு கொண்டு வரப்பட்டதோ, அது மனதை ஒன்ன பார்த்து மனதை ஒருநிலைப்படுத்தி நீ அவங்ககிட்ட உன்னுடைய எண்ணத்தை ஒப்படு. அந்த ஒருநிலைப்படும் போது அதுக்காக நம்மளோட இந்த புலன்களோட இதை பத்திலாம் நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. புலன்கள் அனைத்தும் அறிவின் கட்டுப்பாடுக்குள்ள வரும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு
ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, சிலை வழிபாடு போனோம்னா புலம்புறதுக்கே போறது. இறைவனை காணணும், இறைவனை உணரணும் அப்படின்றத அந்த எண்ணம் இருந்தா தானே உன்னுடைய சிக்கலுக்கான ஒரு நிரந்தர தீர்வை வந்து உள்ள வந்து அந்த பரமாத்மா உள்ள இருந்து உங்களுக்கு கொடுக்குவான். அந்த எண்ணமே கிடையாது. பேராசை சாமிச்சு நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் அந்த 6 குணத்துல வந்து நிற்கும் பாருங்க. 6 குணத்துல பேராசையிலேயே இந்த மாயையிலேயே சிக்கி கொண்டிருக்கிறேன். அது நடக்கலன்ற போது சினம், அதுக்கப்புறம் கவலை, இதுக்கே வாழ்க்கையில சிக்கலையே நினைச்சிட்டு போயிட்டே இருக்கு. அப்பதான் பார்வதி காணும், ஐயோ ஒருத்தருக்கு கூட உங்களை காணணும், உங்களை தரிசிக்கணும்ன்ற இந்த எண்ணமே இல்லை, எல்லாரும் இப்படி இருக்கிறாங்களே மக்கள்ன்றத அப்பதான் பார்வதி தேவியும் புரிஞ்சுக்கிறாங்க. சில மூட பழக்க வழக்கங்களை கொடுத்து மனிதனோட அறிவை மங்க வைத்திருக்கிறாங்க. அப்புறம் எப்படி சிக்கலுக்கான நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைக்கும்ன்றீங்க? பிரார்த்தனை என்ற மூலம் என்ன பண்றாங்க, சில மூட பழக்க வழக்கங்களை வேற, இதெல்லாம் நான் சொல்லலங்க, சாமியே கொடுத்திருக்கிறார். சாமியே சொன்னதுதான் இது எல்லாம். அதாவது சில மூட பழக்க வழக்க, முடிக்காணிக்கை செலுத்துகிறேன். முடிக்காணிக்கை, அதாவது இதுக்கு சாமிஜி வந்து ரொம்ப ஆட்டமா சொல்லியிருப்பாரு அந்த ஒரு ஸ்பீச்ல வந்து. அதுக்கான தூய தமிழ் வார்த்தையே அத்தனை வாட்டி சொல்லியிருப்பாரு அவரு. அவ்வளவு சொல்லி அதை பத்தி பேசியிருப்பாரு நமக்கு. பிரார்த்தனை என்ற ஒன்றில் சில மூட நம்பிக்கை பழக்கங்களை நீ வளர்த்து கொண்டு நீ இப்படி இருக்கும்போது உன் பிரச்சனைக்கான அந்த அறிவின் குறைபாடு உங்கள்கிட்ட இப்படி இருக்கும்போது எப்படி உன் பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை நீ உணர்ந்த? எதை ஒண்ணு வேண்டிக்கிட்டாலும் அந்த பிரார்த்தனையில ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்கறது முடி காணிக்கை. இந்த முடின்ற ஒரு விஷயம் இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அருட்பேராற்றல் காரனுக்கு என்னுடைய பிரார்த்தனை இது நிறைவேறினா நான் முடிய காணிக்கை செலுத்துறேன்னு நீ கொடுக்குறியே, எல்லாம் வல்ல இறையாற்றல், என்னையும் உன்னையும் காக்கின்ற இறையாற்றல், இந்த உலகத்துக்கே படியளக்கக்கூடிய அற்புத பேராற்றல், அப்படியேப்பட்ட பேராற்றல்காரனுக்கு உன் முடிய வந்து நீ காணிக்கையா கொடுக்கணும்னு நினைக்கிறியே, இது அவனுக்கு செய்யற பெரிய துரோகம் இல்லையான்னு? தப்பு இல்ல? உன் முடிய காணிக்கையா கொடுக்கறதுக்குன்னு அவனா அவ்வளவு கேவலமானவங்க அவரு. எவ்வளவு பெரிய பேராற்றல்காரன், படைச்சதே அவன். அவனுக்கு படைச்சதே அவருக்கு தேங்காவை படைக்கிறோம், அவருக்கு பழத்தை படைக்கிறோம், அவருக்கு இதுவை படைக்கிறோம், படைச்சதே அவரு, அவருக்கே படைக்கிறோம் நாம. அது இல்லாம இதை ஒண்ணு வேற அவருக்கு காணிக்கையா நான் செலுத்துறேன் அப்படின்னு ஒரு சிலர், நிறைய பேர், ஒரு சிலரும் கிடையாது, அது நிறைய பேர் செய்வாங்க. அது நீங்க அது வந்து உனக்கு அவ்வளவு பெரிய அற்புத பேராற்றல் காமிச்சு இதை நீ ஒரு பிரார்த்தனைன்னு நீ வேண்டிக்கிறீங்க, இது அவனுக்கு நீ செய்யற ஒரு அபமானம் இல்லையா கேக்குறாரு சாமி. யோசிச்சு பார்த்தாங்க, எனக்கே கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் நம்மளும் தெரியறதுக்கு முன்னாடி நிறைய பண்ணிருக்கோம்ல. எங்க ஐயா எல்லாம் எனக்கு மேரேஜ் ஆன புதுசுல பாத்தீங்கன்னா தலை ஃபுல்லா இந்த சம்மர்ல வந்து கட்டியா வந்துருச்சுட்டு போய் சலூன்ல போய் மொட்டை போட்டுருங்க. நான் கூட கேட்டேன், அடிச்சது அடிச்சுங்க, ஒரு கோவில் அடிச்சிருந்தாலும் புண்ணியமாட்டு அடிச்சிருக்கேன் அப்படின்னு. அப்புறம் தான் தெரியுது அவரு அறிவின் தெளிவுலதான் இருக்கிறாரு, நான் தான் அறிவின் குறைபாட்டுல இருந்திருக்கேன். எவ்வளவு தெளிவா இருந்திருக்கிறாரு பாருங்க. அங்க போய் அடிச்சா அப்படின்னாரு அவரு. ஒண்ணு நினைச்சு பாருங்க, நம்ம ஒரு வீட்டுல வெளியில எங்கன்னா சாப்பிடும் போது ஒரு முடி வந்துட்டாலே நமக்கு அருவருப்பா இருக்கு. ஒரு முடி வீட்டுல யாருன்னா சாப்பாடு போடும் போது சாப்பாடுல வந்துட்டா முடி வந்துருச்சுனாக்கா உறவு வளர்ந்துரும், உறவு தொடரும்வாங்க. அது போட்டவங்க எப்படி பண்ண அந்த உறவு தொடர்ந்து என்ன பண்றது? ஒரே வேட்டல்ல இல்லைங்கன்னா வெளியில சாப்பிடுற இடத்துல ஒரு முடி இருந்தாக்கா நமக்கு அருவருப்பா இருக்காது? இதை வந்து நீ இறைவனுக்கு வந்து காணிக்கையா செலுத்திருக்கியே, இது அவனுக்கு நீ செய்யக்கூடிய அவமானம்னு சொன்னாரு. அப்பா, இந்த முடி காணிக்கைக்காக அந்த காது குத்துறதுல கூட ஒரு வகையில எடுத்துல அந்த முடி காணிக்கைன்றதுல எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுங்களா வெளியில? எவ்வளவு பெரிய அறிவின் குறைப்பு. இன்னும் அதாவது அதை வேண்டிக்கிட்டு அதை செய்யலைன்னா பெரிய சிக்கல் வந்துட போதுன்ற பயம் ஒரு மனிதனிடம் இருக்கிறது. ஆனா அவன் பண்ற தப்புக்கு மட்டும் பின்னாடி நமக்கு எவ்வளவு பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்கு. இது நம்ம வாழ்க்கையில ஒண்ணு பின்னாடி நமக்கும் நம்மளோட தலைமுறைக்கு பெரிய பெரிய சிக்கலை கொடுக்கும் என்ற பயம் மட்டும் யாருக்கும் கிடையாது. இதை கொடுத்தா இதை கொடுக்கலன்னா வேண்டிக்கிட்டோமே, அதை கொடுக்கலன்னா பெரிய சிக்கல் வந்துட போதுன்ற எவ்வளவு பெரிய அறிவின் குறைபாடு இது.
உண்மையா இந்த டாபிக்கை பத்தி நான் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா சாமிஜி ரொம்ப அறிவின் தெளிவை கொடுத்தாருன்னு தான் சொல்றேன். நம்ம எப்படி எல்லாம் இருந்திருக்கிறோம்னு நம்மளே நொந்துக்கிற அளவுக்கு இருந்துச்சு. எவ்வளவு பெரிய அறிவின் குறைபாடு. ஒரு ஒரு பிரார்த்தனை இதை செய்யணும்ன்றதுக்காக அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்கு ஒரு கூட்டம், அதுக்கு எத்தனை உயிரை நம்ம பலியிட்டு ஒரு சாப்பாடு, இது பாவமா தெரியல. அதுல எவ்வளவு பிரச்சனைகள், எண்ணம் சொல் செயல வேற எவ்வளவு பண்றோம், எவ்வளவு பாவங்கள். இத நமக்கு ஒரு நாள் பயந்தது கிடையாது. ஆனா இந்த ஒரு முடி காணிக்கைய கொடுத்தா மட்டும், கொடுக்காம விட்டுட்டா பெரிய சிக்கல் வந்துட போதுன்ற பயம் மட்டும் ஒரு மனிதனுக்கு. அப்ப எவ்வளவு பெரிய அறியாமை, எவ்வளவு பெரிய ஒரு அறிவின் குறைபாட்டுல இந்த மனித குலம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்ம நினைச்சு பார்த்தோங்களா? சாமி அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா விளக்கிருக்கிறாரு. அதுல இந்த பிரார்த்தனை கூட எப்படி வந்திருக்கோன்றத கூட சொல்றாரு. அவர் எவ்வளவு யோசிச்சிருக்கிறாரு பாருங்க. நம்ம மகான் எவ்வளவு யோசிச்சிருக்கிறாரு. அதாவது இந்த முடின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் பிடிக்குங்க. யாருக்கும் வழுக்கையா இருக்கிறது மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. எல்லாருக்கும் பிடிக்கும். ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், தலைமுடின்ற ஒரு விஷயம் மட்டும் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி ஒரு சிலருக்கு நல்லா வளரும், ஒரு சிலருக்கு நல்லா வளராது. அது ஜீன், இந்த பரம்பரையில எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி. அப்ப இந்த நல்லா இருக்கிறவங்க தலைமுடிய பார்த்து இந்த நல்லா முடி இல்லாதவங்க வர்ற பொறாமதான் இந்த பிரார்த்தனைக்கே வழி அதுக்குன்றாரு அவரு. ஏன்னா இந்த முடி நிறைய இருந்தா மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் சில ப்ராப்ளம் நிறைய வரும். நிறைய வேர்க்கும், தலையில நிறைய அழுக்கு சேரும். அதனால தலையில என்னென்ன ப்ராப்ளம் வரும்ன்றதுலாம் அவங்களுக்கு தெரியும். அந்த நீர் ஊறும் போது அப்பப்போ அவங்களுக்கு தலை வலிக்கும், சளி பிடிக்கும், சில பிரச்சனைகள் அதுக்கு உண்டு இல்லைங்களா? இதனால இது மாதிரி பிரச்சனைகள் வர்றவங்களை பார்த்துட்டு இந்த முடியலாத ரொம்ப நாளா அவங்க பார்த்து பொறாமப்பட்டு இருந்தா பாரு. அவ உனக்கு அப்பப்போ இப்படி எல்லாம் பிரார்த்தனை வருது, உன் தலைமுடிய மொட்டை அடிச்சு உனக்கு முடிய காணிக்க செலுத்துறேன் நான் வேண்டிக்கிட்டேன், அந்த பிரார்த்தனையை செஞ்சுட்டு அவங்களும் அடிச்சுட்டு வந்துட்டா அந்த முடி போனதுக்கு அப்புறம் அந்த மண்டை நல்லா காயம். அப்ப அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அவளுக்கு அந்த உடம்பு நல்லா ஆகுதா? ஆமா நான் முடி காணிக்கே செலுத்திட்டு வந்துட்டேன், அதுல இருந்தே என் உடம்பு நல்லா இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். ஒருத்தர் பொறுக்க முடியாத பொறாமையில கொண்டு வந்ததுதான் இந்த பிரார்த்தனையோட சொரூபமேன்றார். இப்படி போயிட்டு இருந்தா சிக்கலுக்கு எப்படிங்க ஒரு நிரந்தர தீர்வு வரும் இல்லையா? வீட்டுல கூட ஒரு பொருள் ரிப்பேர் ஆகும், ஒண்ணு ரிப்பேர் ஆச்சுன்னா மாத்தி 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 ஒண்ணுன்னா ஆகும். அப்ப எங்க அதுக்கு நிரந்தர தீர்வு? இனிமேலும் இது மாதிரி ஒவ்வொரு பொருளா ரிப்பேர் ஆகக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணோம்? அதோட நிரந்தர தீர்வை தானே நம்ம தேடி போவோம். எந்த மெயின்ல கரண்ட்ல என்ன சரியில்லை அப்படின்றத பார்க்கும்போது தானே இன்னொரு வாட்டி அது மாதிரி ஆகாம இருக்கும். மெயின் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருக்கா, இல்ல நம்ம வீட்டுல மெயின் சுவிட்ச் போர்ட்ல எதெல்லாம் இருக்கான்றத பார்த்து தெரிஞ்சதானே இன்னொரு வாட்டி அப்படி சிக்கல் வராது. அப்போ நம்மளோட சிக்கலுக்கான நிரந்தர தீர்வுக்கு சாமிஜி எவ்வளவு அக்கா சொல்றாரு. தன்னிலை விளக்கம் பெற்று எவ்வுயிருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு வாழ்வை நீ வாழ்ந்தால் மட்டும்தான் நீ எத்தனை ஜென்மம் இருந்தாலும் நிரந்தர தீர்வான சிக்கல் இல்லாத வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் என்பதை ஆணித்தரமாக சொன்னவர் ஆசான் அருள். அவர் இன்னும் ஒரு 3 விஷயத்த சொன்னார். அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வசம் அப்படின்னு சொன்னார். அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வசம். அதாவது உங்களுக்கு சிக்கலுக்கான இன்னொரு அறிவின் குறைபாட்டினால எழுதக்கூடிய இந்த 3 விஷயம்: அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வசம். அறியாமை என்ன? அறியாமை எதுல நம்ம அறியாமையில இருக்கிறோம்? வாழ்க்கையில ஒரு சிக்கல் வரும்போது தவறு செய்து கொண்டே இருப்பவன் மனிதன், அதை திருத்தம் செய்து கொண்டே இருப்பவன் இறைவன். நீ செய்யும் செயல்தான் உனக்கு தவறாகோ நல்லதோ கெட்டதோ உனக்கு வருது என்பதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவ நிலை வர்றதுக்குதான் சாமிஜி நமக்கு மனசுக்கு பக்குவம் கொடுக்கறதுக்குதான் தவநிலைகளே. இங்க அந்த பக்குவம் எல்லாம் நமக்கு வரணும். அந்த பக்குவம் வந்தால் மட்டும்தான் நிரந்தர தீர்வுக்கான வழியை நோக்கினாலும் நம்ம போகவே. நம்ம அப்ப எந்த அறியாமையில நாம இருக்கிறோம்? முதல்ல துன்பம் வரும்போதெல்லாம் அது நமக்கு ஒரு துன்பம் வரும்போது நம்ம துன்பம் இன்னைக்கு ஒருத்தர் துன்பம் வருதுன்னா அது இன்னைக்கு நம்ம அவங்களால ஒரு துன்பத்தை கழிக்கிறோம், அந்த ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவம் இருந்துருச்சுன்னு வச்சுங்க, இன்னொரு சிக்கல் நம்ம வாழ்க்கையில வராது. இல்ல திருப்பி சண்டைக்கு எகிரிக்கிட்டுதான் போவீங்கன்னாக்கா இன்னொன்னு லிஸ்ட்ல சேர்த்துக்கோ. இதெல்லாம் பக்குவ நிலை. அதான் இரண்டொழுக்க பண்பாடு நம்ம கொடுத்தாரு. இன்னும் அறியாமலே இன்னும் வேலை செய்யும். எதை பற்றி நம்ம அறிஞ்சிக்காம இருக்கிறோம்?
இன்னைக்கு இந்த ஒரு எண்ணம் சொல் செயல நீ செய்யக்கூடிய பெரிய பெரிய தவறுகளுக்கு எல்லாமே விளைவு நிச்சயம். இதுக்கான தவறு பின்னாடி எவ்வளவு பெரிய, இதுக்கான தண்டனை பின்னாடி என்ன இருக்கு என்றதை அறிந்து கொள்ளக்கூடிய முடியாத அறியாமையில இருக்கீங்க. நீ தெரியாம தப்பு செய்யறன்னு சொல்ற, ஆனா பண்ணக்கூடிய எல்லா தப்புக்கும் பின்னாடி எவ்வளவு பெரிய தண்டனை இருக்கு என்பதை தெரியாம அந்த அறியாமையிலதான் நம்ம எல்லாரும் குற்றங்களையும் செய்யறோம்ன்றாங்க. பெற்றவர்களுக்கு நாம எப்படி வாழணும் என்பது தெரியாது, அறியாமையில இருக்கணும், அந்த அறியாமையில இருக்கணும். பெற்றவர்கள் தன்னோட பிள்ளைகளை எதுக்காக நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கோம், நம்ம எதுக்காக பெற்றுக்கிட்டோம்ன்ற அறியாமையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஏன் பிறந்திருக்கிறோம் என்ற அறியாமையில நாமளும் இருக்கிறோம். இப்படி எந்த ஒரு பக்குவமும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு அந்த மனித இனம் நம்ம ஏன் வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம், எப்படி வாழணும், ஏன் வாழணும், எந்த மாதிரி இதுல நம்ம வாழணும் என்ற எந்த இதுவும் பத்தி தெரிஞ்சுக்காம ஐந்தறிவு விலங்கின மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது கூட எல்லாம் தவ நிலையில இருக்குதுன்னு தான் சொல்றேன். எந்த பத்தியும் அறியாம இதெல்லாம் அறிவின் குறைபாடுதான். அதுதானே அறிவு திருக்கோயிலுக்குள்ள வந்திருக்கோம் நாம. சாமிஜி பாருங்க, நம்மளோட இதுக்கு அறிவு திருக்கோவில் இது மட்டும் விழுந்துருச்சுனாக்கா தண்ணீரை விளக்கம் தானா கிடைக்கிறது. அறிவு திருக்கோயில், இங்க சாப்பாடு ஒப்பாடு இதெல்லாம் ஃப்ரீ கிடையாது, அறிவுக்குதான் இங்க வேலை. அறிவுக்கு வேலை கொடுக்கும். அறிவாக யார் இருக்கிற உன் அறிவை நீ ஏன் உணர்வுன்னு தண்ணீரை விளக்கம் பெறுவதற்கான பெரிய விஷயம், சாதாரண விஷயமே இல்லை. நம்மளோட வேதாத்திரியம் என்பது ஒரு பிடிச்சிருக்கிற இது சாதாரண விஷயமே கிடையாது. நம்ம சிக்கலுக்கான நிரந்தர தீர்வை கொடுக்கக்கூடிய மகானே நம்ம பெற்றிருக்கிறோம். அறியாமை, இந்த அறியாமையில தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அலட்சியம் வரட்டும் பார்த்துக்கலாம். ஏய் என்ன தூய்மை இரு, இன்னைக்கு நீ தப்பு பண்ணனா நாளைக்கு பின்னாடி உனக்கு அனுபவிப்ப அப்படின்னு முன்னோர்களுடைய அறிவுரைகளையும் நம்ம என்ன பண்ணுவோம், அலட்சிப்படுத்துவோம். சிலையை வணக்கம் தப்பு பண்ணுவோம், மதங்களையும் நிறைய தப்பு பண்ணுவோம். இல்ல பெரியவங்க, வீட்டுல இருக்க பெரியவங்க தன்னுடைய அனுபவத்துல சில விஷயங்கள் சொல்லுவேன். நான் தான் அன்னைக்கு இப்பெல்லாம் தப்பு பண்ண நிறைய அனுபவிச்சேன், நீயாவது இப்படி இருக்குன்றதுக்குதான் உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க. அதையும் அனுபவிக்கணும். அலட்சியம் வரட்டும் பார்த்துக்கலாம். நாலு வயசாகும் தாண்டா உனக்கு தெரியும் நிறைய விஷயங்கள். வரட்டும், உனக்கு பின்னாடி சிக்கல் வராம இருக்கிறதுக்கு தான் நான் இன்னைக்கே சொல்றேன்னு சொல்றாங்க. அலட்சியம் வரட்டும் பார்த்துக்கிறேன். வரும், அந்த வயசு வரும்போதுதான் நினைச்சு வேதனைப்படுவாங்க. ஐயோ அன்னைக்கு அப்படி சொன்னாங்களே இப்படி சொன்னாங்களே, நான் அதை கேட்டு நடக்கலையே, எனக்கு எப்படியோப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியே எனக்கு குரு கொடுத்திருக்கிறாரு, இறைவன் கொடுத்திருக்கிறாரு. நம்மளுடைய இயக்கத்துக்கே நம்ம வருவோம். ஒரு தொண்டு, ஒரு வாக்கியம், இதுல ஒரு பதவி, இது எல்லாமே நம்மளுடைய பதிவுகளை தூய்மை பண்ணி சிக்கல் இல்லாத ஒரு நிரந்தர வாழ்வை வாழ்வதற்கான இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அற்புத வாய்ப்பு. இது ஒரு முறையும் கிடைக்காது, ஒரு முறைதான் கிடைக்கும் லைஃப்ல. இதுல ஒரு சில பதவிகளை வரட்டும், ஒரு ஏதோ ஒரு பொசிஷன்ல நம்ம இருந்தா கூட இதை இறைவன் தொண்டு செய்யற வாழ்க்கையை நமக்கு ஏன் கொடுத்திருக்கிறான்னா, சிக்கல் இல்லாத நிரந்தர வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு புண்ணிய செயலை நீ செய்யும் பொழுது உன் பாவத்துக்காக என்ன பண்ற, அங்க சொல்யூஷன் தானா இறைவன் அங்க நிகழ்த்துவாரு. உள்ள சிக்கல் இல்லாத வாழ்க்கை நம்ம வாழ்வதற்கான ஒரு வழிமுறை இது. அங்கேயும் போய் சில சிக்கல்களை நம்ம தேவையில்லாத, இது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு, இதை அறியதொரு வாய்ப்புல நம்ம பயன்படுத்திக்காம செய்யறது அலட்சியம். இந்த அலட்சியம் தான் பெரிய பாவங்களை செய்ய தூண்டுகிறது மனிதர்களை. மாயை, அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வசம். அழகா சொல்லுவாரு சாமி. உணர்ச்சி வசத்துக்குலாம் இன்னும் நிறைய இது சொல்லியிருப்பாரு. அதாவது அலட்சியத்துல இன்னும் ஒரு பெரிய விஷயம் உணவுல கூட சொல்லுவாரு சாமி. என்ன சொல்லுவாரு பாத்தீங்கன்னா, எத்தனையோ முறை நம்ம சாப்பிட்டு நேற்று தமிழ் புத்தாண்டு போச்சு. போச்சுங்களா? நேற்று கூட இன்னைக்கு வருஷத்துல எப்பனா ஃபெஸ்டிவல் அப்பதான் செய்யறோம். இது வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா வயிறு என்னெல்லாம் பண்ணுது, நமக்கு எப்படிலாம் இருக்குதுன்றது தெரியும். ஆனாலும் திருப்பி அந்த தப்பை பண்ணாமலா இருக்கிறோம். அலட்சியம். அதுக்கான ரிசல்ட்டை உடனே அனுபவிக்கதான் செய்யறோம். திருப்பி செய்யாம இருக்கிறோமா? அலட்சியம். இந்த அலட்சியம் தான் பின்னாடி என்ன பண்ணுது, இன்னொரு வாட்டி அந்த ஃபெஸ்டிவல் வரும்போது அது செய்ய முடியாத அளவுக்கோ இல்ல செஞ்சதை சாப்பிட முடியாத அளவுக்கோ ஒரு திருத்தத்தை இறைவன்
தவறு செய்பவன் மனிதன், அதை திருத்தம் செய்பவன் இறைவன். திருத்தத்தை அங்க கொண்டு வரான். உடனே நான் ஐயோ உன்னை நான் இப்படி கும்பிட்டேன் அப்படி கும்பிட்டேன், சிக்கல் எப்படி தர்றீங்க, எனக்கு இதனால இப்படி செய்ய முடியல அப்படி சொல்லுவேன்னா யாருக்கு காரணம்? இந்த சிக்கல் எல்லாம் நமக்கு உடலுக்கு வர வச்சுக்கிட்டதுக்கு யாரு காரணம்? இல்லையா? இதெல்லாம் தான் தண்ணி. அது உள்ள இருக்க இறைநிலையை உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம் திருப்பி. உணர்ச்சி வசம். உணர்ச்சி வசம் என்பது பற்று. இந்த பற்று அதிகமா இருக்கும்போது செய்யக்கூடிய செயல்கள், அதுவும் நம்ம ஒரு குழந்தைகளிடம் நம்மளுடைய உரிமையில நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா நிறைய செய்வோம். பிள்ளைகள் கிட்ட எல்லாம் நாம பெற்றவர்கள் என்ற அந்த உரிமையில அவங்க கிட்ட சொல்லக்கூடிய சினம், அதே சமயத்துல அவங்க கிட்ட கொடுக்கக்கூடிய பற்றுனால இருக்கக்கூடிய இது நாமளே குழந்தைகளுக்கு நிறைய பாவம் செய்யறதுக்கான ஒரு அடிக்கோலை நாமளே போடுவோம். எப்படி பாத்தீங்களா? நம்ம பிள்ளையும் பக்கத்து வீட்டு பிள்ளையும் சண்டை போட்டுக்கணும். இத நாமளே பார்த்திருப்போம். நம்ம பிள்ளையே போட்டு அவனை அடிச்சதையும் பார்த்திருப்போம். அவங்க வீட்டுல சண்டைக்கு வந்திருக்காங்க. வந்த பிறகு எல்லாரும் வீட்டுக்கு சண்டை போடும் போது உங்க பையன் இப்படி பண்ணிட்டானே அது பண்ணிட்டானே நம்ம என்ன சொல்லணும்? நம்ம பிள்ளையும் அங்கதான் இருக்குது. என் பிள்ளை அடிக்கிறத நான் பார்த்தேன். அதை நம்ம பார்க்கலனாலும் சரி விசாரிக்கணும். தப்புதான், அவன் தெரியாம தப்பு பண்ணிட்டான், அவன் மன்னிச்சிருங்க, இன்னொரு வாட்டி இந்த தவறு நடக்காதபடி பாத்துக்கலாம் நம்ம அப்படின்றபடி, மன்னிப்பு கேளு, நீ பண்ணது தப்பு தானே, மன்னிப்பு கேளுன்ட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி வளர்த்திருந்தா மன்னிப்பின் மேன்மை அந்த குழந்தைகளிடம் வளர்ந்துருக்கும். இன்னொரு வாட்டி இந்த குற்றம் பண்ணக்கூடாது, தப்பு பண்ண இவ்வளவு தூரம் இப்படி தேடி வர்றாங்க, நம்ம அப்பா அம்மாவுக்கு வேற அப்பா அம்மாவை நினைச்சாலும் பயமா இருக்கு, இப்படி எல்லாம் ஒரு இதுவா பிள்ளைகள்கிட்ட ஒரு நல் ஒழுக்க பழக்க வழக்கங்களை வளர்க்கணும். முதல் நாம வளர்க்கணும். எண்ணம் செயல இந்த இரண்டொழுக்க பண்பாடு நாம எப்படி நம்மள குடும்பத்துல சாமிச்சு பழகிக்க சொன்னாரு, அந்த பழக்கமே தான் பண்பாடாக மாறுன்றாரு. நீ அப்படியே நடந்துகிட்டே வா, அதுவே உன் பழக்கமா பண்பாடா மாறிடும், நீ அப்படியே மாறிடுவேங்கிறாரு. அப்ப பிள்ளைங்களுக்கு முன்னாடி இன்னும் எவ்வளவு உஷாரா நம்ம இருக்கணும்னு பாருங்க. ஆனா நாம என்ன பண்ணுவோம்? பிள்ளைங்கிட்ட சண்டைக்கு வந்தவங்கிட்ட, என் பையன் அப்படி பண்ணிருக்கவே மாட்டான், அவன் அப்படி குற்றம் பண்ணிருக்கவே மாட்டான், அவன் அந்த தவறு ஏன்னா வர்றவங்க யாராவது நம்ம பிள்ளைய திட்டிடுவாங்களோ, நம்ம பிள்ளைய அடிச்சிருவாங்களோன்ற பற்றுல என்ன பண்ணுவோம்னா அதை காப்பாற்றணும்ன்ற பேர்ல அது நாளைக்கு சமுதாயத்துல மேலும் பெரிய பெரிய குற்றங்களை செய்வதற்கான அடிகோலை நாமே அங்க தீட்டுறோம் இல்லையா? இப்ப நாளைக்கு என்ன பண்ணாது, பெரிய பெரிய தப்பு கூட பண்ணிட்டு நம்மள இவங்க காப்பாற்றுவாங்க, நம்ம அப்பா அம்மாவே காப்பாற்றுவாங்க அப்படின்னு பெரிய 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 குற்றங்களை அங்க செய்யும் போது அதுக்கான விளைவுகள், அதுக்கு என்ன பண்ணும், வாழ்க்கையில ஏதாவது ஒரு சிக்கல், உடல்ல நோய், உள்ளத்துல கலக்கம், மனதுல குழப்பம், வாழ்க்கை சிக்கலாக வந்து கொண்டே இருக்கும் இல்லையா? கவலையே இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாருன்னு சாமிஜி சொல்றாருன்னு பார்த்தேன். இயற்கை விதியை மதித்து வாழ்பவன் மட்டும்தான் கவலை இல்லாமல் வாழ்கிறான். இயற்கை விதியை மதித்து வாழணும் அப்படிங்கிறாரு. என்ன இயற்கை விதியை மதித்து வாழணும்? உங்களுக்கு இப்படிதான் எல்லாருக்கும் அஜித்மா இருக்கணும், ஐஸ்வர்யமா இருக்கணும், தோற்றத்துல வசதியில அப்படின்னு அவங்கவுங்கள பார்த்தாதான் எல்லாரும் 100% சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியும். நான் எப்படி அஜித்மா இருக்கேன், நான் எப்படி ஐஸ்வர்யமா இருக்கேன், என் ஜீனு என்னவோ அந்த உருவ தோற்றத்தோட தானே நான் வருது. இதானே ஏற்றுக்கொள்கிறது பக்குவம் இல்லை. அவங்க தோற்றம் எனக்கு எப்படி வரும், அந்த வாழ்க்கை ஸ்டைலு எனக்கு எப்படி வரும், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த இதான் இயற்கை விதி. இல்ல எனக்கு அந்த மாதிரிதான் வேணும், அந்த மாதிரிதான் நான் மாறணும். சில வாழ்க்கையில சில இது ஏற்றுக்காமல் என் வாழ்க்கையில எந்த சிக்கலுமே வராம நான் பீஸ்ஃபுல்லா மட்டும்தான் போகணும் அப்படின்னுட்டு சில சிக்கல்களை சந்திக்கிறதுக்கான என்ன பண்ணுறது, கடவுள் மேல இறைவன் மேல நம்பிக்கை இருக்கா? எல்லாம் அவங்க பாத்துக்கிறான்ட்டு இல்ல, நீங்க கவலைப்பட்டீங்கன்னா இறைவன் மேல நம்பிக்கை இல்லைன்னா. அப்போ இயற்கை விதியை மதித்து ஒழுங்கி வாழ்பவனும் மட்டும் வந்தா சிக்கல் இல்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை வாழ்கிறான்னு ஏற்றுக்கணும். இது நம்ம ஜீனு, நாம இப்படிதான் இருப்போம், நாம இந்த கலர்ல தான் பிறப்போம், நம்மளுடைய வழிமுறை, நம்மளுடைய பழக்க வழக்கங்களுக்கு, நம்மளுடைய தொழில், இதெல்லாம் இதுதான், இதுக்கேற்ற வருமானம், இது உன்னோட அறிவு வளர்ச்சியால நீ அதை முன்னேற்ற எடுத்துக்கணும். ஆனா அவங்கள மாதிரி வரணும், இவங்கள மாதிரி வரணும், அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, இல்ல வாழ்க்கையில ஒரு சிக்கலே வந்தா கூட இன்னைக்கு இப்படிதான் இருக்கும், நாளைக்கு நல்ல நிலைமைக்கு வருவோன்ற ஒரு இது இல்லாம இப்படிதான் என் வாழ்க்கை இருக்குன்னா நான் இப்படிதான் வாழ்ந்துக்குவேன் சில வரதெல்லாம் ஏற்றுக்கொள்ளனாக்கா சிக்கலை தான் வரது இல்லையா? இறைவன் எப்ப பூமியில ஒருத்தரை படைச்சானோ, என்னைக்கு இந்த உலகத்துல எல்லா உயிர்களும் படைச்சானோ அவருடைய தேவைகள் அனைத்தும் A to Z ஆழந்து அக்கு வரை
அவனுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் இந்த உலகத்துல படைச்சுதான் இந்த ஒரு உலகத்துல உயிர்களையே அமைச்சு அதை பெறுவதற்கான அறிவையும் நமக்கு கொடுத்துருக்கான். ஆனா நாம என்ன பண்ணோம்னா எதையும் செய்யாதையே எல்லாம் ஈஸியா ஒருத்தர் மாதிரி எல்லா மாதிரி கிடைச்சிடணும் அப்படின்ற போது அதுக்கான குறுக்கு வழி ஈஸியா கிடைக்கிற குறுக்கு வழி தானே இந்த செயலுக்கு ஏற்ற விளைவுகளை நம்ம என்ன பண்றோம் சிக்கலாக வாழ்க்கையில அனுபவிக்கிறோம். செயல் விளைவு நீதியை ஒவ்வொருத்தரும் பிள்ளைகளாக இருக்கட்டும் நமக்காக இருக்கட்டும் இந்த செயல் விளைவு நீதியை மட்டும் கட்டாயம் எல்லாரும் உணர்ந்து கொண்டே ஆகும். செயல் விளைவு நீதியை எல்லாரும் அறிந்து கொண்டே ஆகும். தப்பு பண்ணா தண்டனை நிச்சயம். நீ செயல் செஞ்சா விளைவு நிச்சயம். செயலுக்கு விளைவு தத்துவத்தை எல்லாரும் என்ற அளவுக்கு உணர்ந்து கொள்கிறவங்க பின்னாடி பார்க்கலான்ற விஷயம்லாம் இல்ல. எப்பயே புரிஞ்சு எவ்வளவு உஷாரா நம்ம கருமயத்துல மேல நல்ல பதிவுகளை போட்டு நம்ம வாழ்க்கையை நடத்துறோமோ பின்னாடி சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறையை தரக்கூடியது செயல்விளைவு நீதி மட்டும்தான். தப்பு பண்ண தண்டனை நிச்சயம். அதாவது நீ கடுகளவா இருந்தாலும் குரான்ல எழுதியிருக்கு கடுகளவா இருந்தாலும் நீ செய்யக்கூடிய எந்த குற்றமும் உன்னுடைய கணக்கில் எழுதப்படுகிறது. உன்னுடைய கணக்கில் கடுகு அளவா இருந்தாலும் நீ யாரா இருந்தாலும் சரி மகானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் கடுகு அழகாக இருந்தாலும் நீ செய்யக்கூடிய எந்த செயலுக்கான வினையும் உன்னுடைய கர்மயத்து கணக்கில் எழுதப்படுகிறதுன்றாரு. கடுகு அளவுனாலே எப்படின்னா ஐயோ நினைச்சு பாருங்க அப்புறம் எப்படிங்க சிக்கல் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும்னு எப்படி எதை வச்சுங்க நம்ம எதிர்பார்க்கிறோம் சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணுண்டு. ரொம்ப ரொம்ப அதாவது எந்த வகையான ஒரு சிக்கலுக்கும் பரிகாரம் ஒண்ணு உண்டு அப்படின்ட்டு நம்ம பூஜை இதெல்லாம் எல்லாத்தையும் செய்துதான் இறைவன் வந்து மன்னிக்கிறான் அப்படின்னு பார்த்தானா இந்த உலகத்துல மருத்துவமோ வழக்குகளோ வறுமையோ இதெல்லாம் ஏற்பட்டிருக்க கூடாது இல்லையா? இந்த உலகத்தை இப்ப எல்லா பிரச்சனையும் ஒரு சிக்கலுக்கு எல்லாம் நீங்க ஒரு பரிகாரம் பண்றீங்கன்னா அதை இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்றால் அந்த பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டான் என்றால் இந்த உலகத்துல சிக்கல் இல்லாத வாழ்க்கை தானே எல்லாரும் வாழ்ந்திருக்கோம். அப்ப இறைவன் என்ன பண்றது அதெல்லாம் ஏற்றுக்கலன்னு அர்த்தம். நீ பெரிய பெரிய பாவம் பண்ணிருங்க பண்ணிட்டு போய் உண்டியில போய் இப்படி கூட்டிட்டு வந்தேன்னா பாவம் எப்படி தீரும்? கட்டாயம் தீராது. பரிகாரங்கள் அதுக்காக பரிகாரங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. நீ நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த குற்றம் நீ அறிந்து செஞ்சாலும் சரி தவறு என்பதை தெரிஞ்சு சரியா அப்படிங்க நீ எந்த செயல் செஞ்சாலும் விளைவு தான். நீ புண்ணியமே செஞ்சுட்டு கூட எனக்கு வந்து வேண்டாம் இந்த புண்ணியம்லாம் எனக்கு வந்து சேர வேண்டாம் அப்படின்னு நீ நினைச்சாலும் அது கொடுக்காம போறதெல்லாம் உனக்கு கொடுத்துதான் ஆகும். பாவம் செஞ்சாலும் அதே மாதிரி கொடுத்துதான் ஆகும். அது மாதிரிதான் நீ எந்த விலை செஞ்சாலும் நீ எந்த பரிகாரம் செஞ்சாலும் இறைவன் அந்த இறைவனுக்கு மன்னிக்க தெரியாது. மன்னிக்க தெரியாத கடவுள் சிந்திக்க தெரியாத மனிதன் சிக்கலுக்கான நிரந்தர தீர்வை சிந்திக்க தெரியும். மன்னிக்கிறதுக்கு தெரியாது இறைவனுக்கு. செயலுக்கேற்ற விளைவை கொடுக்க மட்டும்தான் உனக்கு தெரியுமே தவிர மன்னிக்கிறதுக்கு அவனுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அப்போ இதை சிந்திக்கணும் மனுஷன். நான் நல்லா இருக்கணும் நான் யாருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழணும். அவ்வளவுதான். அவ்வளவேதான். எண்ணம் சொல் செயலால் எவ்வுயிருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு செயலை செய்பவனால் மட்டும்தான் சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். சிக்கலுக்கான நிரந்தர தீர்வும் அது. புரியுங்களா? நான் அறிந்து மறியாம நீ பழைகளை பண்ணிட்டு இந்த மாதிரி டைலாக் எல்லாம் சொன்னா அது நீ எந்த உயிருக்கு துன்பம் கொடுத்தியோ அந்த உயிர்கிட்ட போய் டைரக்டா போய் மன்னிப்பு கேட்கலாம். அந்த உயிர் குடும்பத்துக்கு போய் நான் உங்களுக்கு இப்படி செஞ்சேன் அப்படியே மன்னிப்பு கேட்டா அதுக்கு சொல்யூஷன் இருக்கு. தவறு ஒரு இடத்துல செஞ்சுட்டு மன்னிப்பு இன்னொரு இடத்துல போய் செய்யறதோ பிரார்த்தனை பண்றதோ உன்னோட சிக்கலுக்கு பெருகிக்கிட்டே தான் உங்க கருமயத்துல போய் வாழ்க்கையில ஒவ்வொரு சிக்கலா வந்துகிட்டே தான் இருக்குமே தவிர நிரந்தர தீர்வு என்பது அங்க உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்போ பணத்தை வங்கியில சேர்த்து வச்சோம்.
இல்லையா? வைரத்தையும் தங்கத்தையும் பீரோல பூட்டி வச்சோம். உயிரை பூட்டி வைக்க முடியுமா? முடியாது. இல்லையா? உயிரை பூட்டி வைக்க முடியுமா? முடியாது. ஒரு நாள் வருவான், நீ என்ன பூட்டி வச்சிருந்தாலும் அவன் கொண்டுதான் போறான். இரவல் தந்தவன் கேட்கின்றான், அவன் இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனாலே என்ன சொல்வான்? உயிரை மீண்டும் தருவானா? பிறப்புக்கு இறப்புக்கு இடைப்பட்ட வாழ்க்கையில ரிட்டர்ன் டிக்கெட்டோட வந்த நாம எப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் என்பதை வாழ்ந்து சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம வாழ வேண்டும். நாம சிக்கலோட சிக்கலை சிந்திக்கிறதுக்காகவும் சிக்கலையே ஓண்டு போடுறதுக்காக நம்ம பிறக்கல. சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நான் அந்த பரமாத்மாவே இந்த ஜீவாத்மாவாக வந்திருக்கிறேன் என்ற தண்ணீரை விளக்கம் பெறுவதற்காக வந்த இந்த மனித வாழ்வு நிறைவேறணும் என்னாக்கா, முழுமை பெற வேண்டும் என்றானக்கா இரண்டொழுக்க பண்பாடு பின்பற்றியே ஆகும். ஒவ்வொரு சாமியன் தவத்துக்கு அப்புறம் 3 முறை சொன்னாரு, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுபவருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் செய்வேன்ட்டு 3 முறை சொல்ல வச்சாரு சாமிஜி. எதுக்காக 3 முறை இப்படி சொல்ல வச்சாரு? நம்ம செல்கள்ல பதியணும், நாம் அதுவாக மாறணும் என்பதற்காக தான். அதுக்காக நம்ம கொடுக்கப்பட்டுதான் இந்த தொண்டு செய்யக்கூடிய பாக்கியம் கூட. இந்த தொண்டு செய்யறோம் அப்படின்னு இந்த தொண்டை நான் தொடர்ந்து செய்யணும்ன்ற ஆசான் அருட்தந்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தைக்கு வணக்கம். நம்ம தொண்டை நான் தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு. நாளைக்கு நானும் என் சந்ததியும் சிக்கல் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கான பாக்கியம் இது. இதை எதிர்பார்த்து கூட செய்ய வேண்டாம், நீ எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்குற. நான் தன்னிலை விளக்கம் பெற்று சிக்கல் இல்லாத வாழ்க்கையை பாடுவதற்கான பாக்கியத்தை நீ எனக்கு கொடுத்திருக்கிற. அதை நான் தொடர்ந்து செய்யணும் நினைச்சு ஆசான அருட்தந்தையை வணங்குகிறேன். அன்னை தந்தை ஆசான அருட்தந்தைக்கு வணக்கம் போது இந்த சங்கல்பத்தை தான் அவர்கிட்ட நம்ம போடணும். இந்த பாக்கியத்தை நான் தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற இந்த சங்கல்பத்தை போட்டு செய்யணும். அதை விட்டுட்டு எப்ப பாரு கவலைப்பட்டுட்டு எப்ப பாரு சிக்கியது. ஒரு குரு கிட்ட போய் ஒருத்தர் போய் கேட்டார். என்ன கேட்டாரு? கடைசியா அந்த ஒரு கதையோட நான் நிகழ்ச்சி போய்க்கிறேன். என்ன கேட்டாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, சாமிஜி வாழ்க்கையில எனக்கு எல்லா வசதியும் இருக்கு, ஆனா மாறி மாறி நிறைய பிரச்சனைகள் இருக்கு, என்னால நிம்மதியா இருக்க முடியல. நான் எப்ப நிம்மதியா இருந்து என் வாழ்க்கையை நான் நிம்மதியா வாழ்றது எப்ப நான் இறைவனை அடையுது அப்படின்னு கேட்கிறேன். சிக்கல் எல்லாம் இப்போ கவலைப்பட்டு இருந்தா நான் எப்படி இது பண்றேன் அப்படின்னு கேட்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்றாரு, அப்படியா நீ நைட்டு இந்த ஆசிரமத்துல தங்கு, இங்கேயே தங்கிட்டு நைட் எல்லாம் அந்த மாடு இருக்கிற இடத்துல போய் எல்லா மாடும் தூங்கிட்ட பிறகு நீ போய் உன்னுடைய அறையில போய் ஓய்வு எடுத்துக்கோ. எல்லா மாடும் தூங்கிட்ட பிறகு, எல்லா மாடும் படுத்துட்ட பிறகு நீ போய் உன் அறையில போய் ஓய்வு எடுத்துட்டு காலைல என்ன பாரு. காலையில போய் அந்த ஆசாமி குருவை பாக்குறாரு. கண்ணு எல்லாம் செவன்னு இருக்கு. என்னப்பா நைட்டெல்லாம் நீ தூங்கலையா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சாமி அப்படின்னு. ஏன் தூங்கல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நைட்டெல்லாம் தூங்கல சாமி. ஒரு மாடு தூங்க வச்சா இன்னொரு மாடு முடிச்சிருது. ஒண்ணு படுத்துச்சு, இன்னொன்னு நிக்குது, அதற்கு கீழே படுக்க வச்சா படுத்ததெல்லாம் எந்திரிச்சுது. இப்ப நைட்டெல்லாம் எல்லாத்தையும் என்னால படுக்க வைக்கவே முடியல. ஒண்ணு படுத்தா ஒண்ணு முழிக்குது, ஒண்ணு படுத்தா ஒண்ணு முழிச்சிருது. கஷ்டப்பட்டு அதை அடிச்சு மிரட்டிக்கிட்டு படுக்க வச்சா ஏற்கனவே படுக்க வச்சது முழிச்சிருது. இப்படியே நைட்டெல்லாம் எனக்கு சரியா இருந்தது தவிர எல்லாத்தையும் முழுமையா என்னால படுக்க வைக்க முடியல. அதனால நான் நைட்டெல்லாம் தூங்கலன்றாரு. அதுக்கு குரு சிரிக்கிறாரு, இதுதான்ப்பா வாழ்க்கை. எல்லா சிக்கலும் தீர்ந்த பிறகுதான் உன் வாழ்க்கை நீ வாழணும். அப்புறம்தான் நான் இறைவனை உணர்வதற்கான வேலையில நான் இறங்குவேன் அப்படின்னாக்கா கடைசி வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. சிலதை நீ ஏற்றுக்கொள்ளணும். நம்ம எதோ பண்ணோம், அதுக்கான விளைவு இன்னைக்கு நன்மையோ தீமையோ நமக்கு நடக்குதுன்னாக்கா சிலதை நீ ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அடுத்ததுக்கான ஒரு நல்ல விஷயத்துக்கு உன்னால போக முடியும். அதே நினைச்சுக்கிட்டா அதே சிக்கல் இருக்காது. கடல்ல போய் அலை ஓஞ்ச பிறகுதான் என் காலை நினைப்பேன்னாக்கா காலை நினைக்கவே முடியாது.
அப்படிதான் வாழ்க்கையும். வாழ்க்கை என்பது சிக்கல் என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா நம்மளோட திட்டத்தோட வந்து நம்ம இன்னொரு பதிவு நம்ம பதிவு இது சஞ்சித பிராரத்த ஆக்காம எல்லாம் இருக்கு. அப்போ இனி நீ சிக்கல் இல்லாத அப்பா அதுக்கு அதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் நீ நன்மை செய்யணும், ஒருத்தருக்கு தொண்டு செய்யணும். அது இப்படி இருந்தாக்கா நான் எப்படி அப்படி செய்யணும், அப்புறம் எப்படி உன்னோட சிக்கல் நிரந்தர தீர்வு கிடைக்கும், பர்மனன்ட் சொல்யூஷன் எப்படி கிடைக்கும்? இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கைக்குள்ள கிடைச்ச இந்த தொண்டு செய்யக்கூடிய இந்த பாக்கியத்தை நாம் வாழ்ந்து நம்மளுக்கு மேல் நல் பதிவுகளை போட்டு அறிவின் குறைபாடை நீக்கி அறிவில் முழுமை பெற்று தன்னிலை விளக்கம் பெற்று சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்று சொல்லி அரியத ஒரு வாழ்க்கை எனக்கு வழங்கிய ஆழியார் அழுதி நிறுவனத்திற்கும் பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் இந்த சிக்கலுக்கான நிரந்தர தீர்வை நமக்கு எளிய முறையில் நமக்கு கொடுத்த குருபிரான் ஆசான் அருள் தந்தைக்கும் நன்றிகளையும் கூறி வணங்கி என்னுடைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க 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 வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் தற்பொழுது நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலனை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசிகளை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சிறக்குமாக கேட்கும்போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று கூறி முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா, நீங்க பேசலாமா அம்மா கிட்ட? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மஞ்சுளாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கேம்மா. ஐயா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நான் சென்னையே வரலமா, அதனாலதான் நம்ம மன்றத்துக்கு வரல. 6 மாசமா மதுரையில இருக்கேன், இங்க ஒரு வேலையா இருக்கேன். அதனால உங்களை இப்ப ஜூம்ல பார்த்ததே எனக்கு மன்றத்துல நீங்க மன்றத்துல இருந்து பேசுறீங்கிறதே தெரிஞ்சது. வாழ்க வளமுடன். அறிவித்திருக்கோயில இருந்தா பேசுறீங்கன்னு தெரியுது. நன்றி. வாழ்க வளமுடன். சிறந்த தலைப்பு. நான் இதுபடி வாழ்றதுதான் சிறப்பு. வாழணும், அதுதான் மகரிஷி கொடுத்த வரம். ஆமா, இப்ப நீங்க சாமி சொன்ன செய்க தவம் செய்க தவம் செய்க தவம். தவம் பண்ணும் போது அதுக்கான சேஞ்சஸ் உள்ள இரையாற்றல், அதுக்கான ரசாயன மாற்றத்தை தானா நடக்கும். பெறுவதற்கான மாற்றம், அறிவில் முழுமை பெறுவதற்கான மாற்றம், அறிவில் தெளிவு பெறுவதற்கான மாற்றத்தை கொடுக்கிறது தவம். நன்றிம்மா. ஆனா ஒரே ஒரு சின்ன கேள்வி. இப்ப நீங்க சொன்னதைத்தான் எடுத்து வாழணுங்கிறது புரியுது. இப்ப தன்னிலை விளக்கம், இறை உணர்வும் அறநெறியும் நம்ம அப்படிதான் வாழ்றோம். ஆனா சின்ன பிள்ளையில இருந்து ஏஜ் பிரசன்ட் வரைக்கும் போற போக்குல ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கவுங்க வேலைக்கு அவங்கவுங்க ஒண்ணு சொல்லிட்டு போயிருவாங்க, நம்மளும் ஒண்ணு சொல்லிட்டு போயிரும். அத ஒரு அரை நாள் நினைக்காம இன்னைக்கு வரைக்கும் வாழ முடியல. ஒரு அரை நம்ம அதாவது அவங்களோட ஏத்து பேசல, போராடல. ஆனா இந்த நிமிஷமே தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போங்கிற மனநிலைக்கு இன்னும் வரல. அப்படி அததான் மகரி சொல்லுவாங்க, ஒரு கதவை மூடிட்டு இன்னொரு கதவை திறந்துட்டு தான் மூடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எத்தனையோ ஸ்பீச்ல எல்லாம் சொல்லி காமிச்சிருக்கீங்க. ஆனா அந்த உணர்வு வர்ற வரைக்கும் நம்ம என்ன தவம் செய்யலையா? அது இந்த கேஸ் பிரச்சனை வந்துட்டு வீட்டுக்கு வீடு பெரிய பிரச்சனையா இருக்கு. அது உடனே தூக்கி அதை மறந்துடுறோம். அவங்கள சொல்லி காமிக்கல, நீ இப்படி செஞ்சது தப்புன்னு நம்ம சொல்லல. ஆனா அதை உடனடியா மறக்கிற அளவுக்கு நம்ம மனம் மாறலைங்கிறது நான் வருத்தப்பட்டு கூட சொல்றேன் அவங்ககிட்ட. இதன் சீக்கிரம் மாறணுங்கிற உறுதி எடுத்துக்கிறேன். சங்கல்பம் போட்டுருங்க, அந்த பக்குவ நிலைக்கு வரணும். அவங்க ஒருத்தர் சொல்லி உங்களால அதை மறக்க முடியலன்னாக்கா அதுக்கான பக்குவம் நமக்கு இன்னும் தேவைப்படுது. அதாவது ஒரு சில நோய்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில மருந்துகள் வந்து 2 நாள்ல சரியா போகும், ஒவ்வொருத்தருக்கும் 10 நாள் ஆகும். அது நம்ம கிட்ட இருக்கிற நோயோட வீரியத்தை பொறுத்து. அந்த மாதிரிதான் நம்மளோட அறிவோட வீரியத்தை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த பக்குவ நிலை சீக்கிரமே கிடைச்சிடும். ஆனா மனவள கலை பயிற்சியை ஃபுல்லா கடைபிடிச்சா மட்டும்தான் நான் சொல்றேன். உடற்பயிற்சி, காயக்கட்டம், தவம் அதை கரெக்டா செய்யறவங்களுக்கு இல்ல இது ஒவ்வொருத்தருக்கு நானும் தானே தொடர்ந்து செய்யற எனக்கே வரலன்னா அவங்களுடைய பதிவு வீரியம் அவ்வளவு இருக்கு அந்த பக்குவம் வர்றதுக்கு இல்லையா? அதையும் நீங்க ஏத்துக்கோங்க. ஏதோ நிறைய இருக்க போயிதான் நமக்கு இன்னும் இந்த பக்குவம் வரல, அதுவும் சீக்கிரம் வந்துரும்னு நினைச்சிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போங்க. ஆனா கவலைப்படுறதுக்கு மட்டும் தயவு செய்து இருக்காது. பண்றதே இல்லம்மா, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லம்மா. ரொம்ப சிறப்புமா. வாழ்க வளம். ரொம்ப சிறப்பு. நன்றிமா ஐயாவுக்கு. ரொம்ப நன்றி. நன்றி. என்னோட புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயாவுக்கும். ஐயா உங்களுக்கான அன்பான வாழ்த்துக்கள்மா. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
புத்தாண்டுல எல்லாருடைய மனசுல இருக்க எல்லா நல்ல எண்ணங்கள், நல்ல சங்கல்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேறணும். வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றி அம்மா. வணங்காமா. நன்றி. வாழ்க வளம். நன்றி அம்மா. இருவருக்கும் நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமையாலம்மா, நீங்க பேசலாம் அம்மா கிட்ட. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அம்மா இறைவன் செயலுக்கேற்ற விளைவு கொடுப்பாரு, ஆனா மன்னிக்க மாட்டாரு. அது என்னம்மா? மன்னிக்கிறதுக்கு தெரியாது. விளைவு நீங்க எந்த செயல் செஞ்சாலும் அது அவளுக்கு கூட சொல்லியிருப்பேன். நீங்க ஒரு புண்ணிய செயலே கூட செஞ்சுட்டு எனக்கு இந்த புண்ணியத்துக்கான பலன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒண்ணு சொல்றீங்கன்னு வச்சுக்காது, அதையும் அவருக்கு செய்ய தெரியாது. அதுக்கான விளைவு புண்ணிய பலனோட நமக்கு கொடுத்தே ஆவார். ஏன்னா செயலுக்கு ஏற்ற விளைவை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அவருக்கு தெரியும். பாவம் பண்ணாலும் அதே மாதிரிதான். நீங்க அதுக்கான சொல்யூஷன் எங்க கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, எந்த உயிருக்கு நம்ம துன்பம் கொடுத்தோமோ அந்த உயிருக்கு டைரக்டா அந்த மருந்தை நம்ம கொடுக்க, அதுக்கான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த உயிரை குளிரப்படுத்துறது மட்டும்தான் அதுக்கு பரிகாரம். இங்க தப்பு பண்ணிட்டு நான் பரிகாரம் என்ற பேர்ல வெளியில பண்றதுக்கெல்லாம் அது பரிகாரம் ஆகாது. இறைவன் மன்னிக்கிறதுக்காக வரல, செயலுக்கு அப்ப நீ செய்யக்கூடிய இந்த நல்ல செயலுக்கும் நீ உனக்கு என்ன புண்ணிய பலனோ அந்த விளைவுதான் கொடுத்துட்டு போவான். சிறப்புமா, சிறப்புமா. மன்னிக்க தெரியாது, செயலுக்கு ஏற்ற விளைவை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால செயல்கள்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லணும். சரிம்மா. அப்புறம் இந்த முடி காணிக்க குடுக்கறது சொன்னீங்கல்லம்மா, எல்லா இதுலயும் இருக்குல்லம்மா. சின்ன குழந்தைங்கள்லாம் முடி காணிக்க குடுக்குறாங்கல்ல, அது அந்த பழக்கம் எப்படிமா வந்திருக்கும்? அதுக்குதான் சாமியே சொல்லிட்டாருங்களே, ஃபர்ஸ்ட் ஒரு 2 லேடிங்களுக்கு இப்படி ஆரம்பிச்சத பொறுக்க முடியாத பொறாமையில வந்தது ஒண்ணு எப்படி பரவிச்சு பாருங்க. அதை செய்யலைன்னா பெரிய பாவத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருவாருன்ற பயம்தான் இருக்கே தவிர இல்லையா, அது அந்த ஸ்பீச்லயே இப்ப நான் சொல்லியிருப்பேன். ஆனா அதுக்காக எவ்வளவு பாவ காரியங்கள் செய்யறோம், எண்ணம் சொல் செய்யல ஏழை பாவம் செய்யறோம், இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய தண்டனை இருக்கும்ன்ற பயம் மட்டும் யாருக்கும் வரதே கிடையாது. அப்ப எவ்வளவு அறிவின் குறைபாடுன்றத நினைச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய ஆற்றல் நம்மளை காக்கக்கூடிய அந்த பேராதார சக்திக்கு இது நீங்க குடுக்குறன்றது அதை அவமானப்படுத்தலையான்னு கேக்குறாரு. அத நீங்க அவமானப்படுத்துற மாதிரி இல்லையான்னு கேட்க. இப்ப நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிக்கு கொடுப்போமா? அத காணிக்க நாங்க குடுக்குற வர கெஸ்டுக்கு கொடுப்போமா? போற சாப்பாடு மொழி வந்துட்டாலே தப்புன்னு நினைப்போம்ல நம்ம. நீ அவ்வளவு பெரிய பேராற்றல்காரனுக்கு இதை நீ காணிக்கின்ற பேர்ல அவமானப்படுத்தாதன்றாரு. உண்மையே இறைவனை நாம உணர்ந்திருக்கோமா, அவரு உணர்ந்திருக்கிறாரா? அதனால அவருக்கு அதெல்லாம் தெரியுது. நமக்கு பயம்தான் இருக்குது. ஐயோ இப்படி வேண்டிக்கிட்டா இதை செய்யலன்னா இதாயிடுமோ, அவ்வளவு அறியாமையில இருக்கிறோம் நம்ம. அதை செஞ்சா அப்படி இல்லாத போயிடுமோன்ற ஒரு பயம். அடிச்சுக்கிறது நல்லதுதான், தலையில ஒரு ப்ராப்ளம்னா கூட அடிச்சுக்கணும், அதெல்லாம் ஓகே. ஆனா நீ இறைவனுக்கு செய்யறன்ற இதுல பிரார்த்தனையில போடாது, அதெல்லாம் பிரார்த்தனையில போடாதீங்கன்றாரு. புரியுதுமா, புரியுதுமா. சிறப்புமா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. கவிதாமா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா முடி பத்தி சொன்னீங்கல்லம்மா, ஒரு முடி விழுந்தா உறவு, அது என்ன? எல்லாருக்கும் இது மனசுல நின்றுச்சு போல இருக்கு அந்த வார்த்தை. அது ஒரு முடி போனா கூட உறவு அருந்து போவாதுன்னு சொன்னீங்க. அதாவது இது எனக்கு தெரியாது பாரு. இப்போ ஒரு சாப்பிடும் போது நம்ம வீட்டுல ஒரு முடி வந்துருச்சுன்னா அது பெரிய குற்றம். அது அது அசிங்கம், அது அவமானப்படுத்துறது. அதை முன்னோர்கள் மறைக்கிறதுக்காக என்ன கொடுத்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, உனக்கு எனக்கும் நீடிக்கப்பா, அதனாலதான் முடி வந்திருக்கு அப்படின்ட்டு ஒன்ன சொல்லி அவங்க மனசு கோலப்படுத்திட்டாங்க அவங்க. அவ்வளவுதான். அதுக்கு சொன்ன பழமொழியே சொல்றேன். உறவு முடி இருக்கிறதுனால எல்லாம் ஒரு முடி இருந்துச்சுன்னாக்கா அது உறவு. அப்ப ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாக்க என்ன பண்றது? நான் ஹோட்டலுக்கு நமக்கும் உறவு நீடிக்கும்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. இது தெரியாம நடக்கிற செயல். சமைக்கும் போதெல்லாம் தெரியாம நடக்கிற செயல். அதுக்கு அவங்க சாப்பிடறவங்க மனசு கஷ்டப்பட கூடாதுன்றதுக்காக பெரியவங்க சொன்ன வார்த்தைகள்.
ஆனா நீங்க சொன்னீங்கல்லம்மா நம் மொட்டை அடிக்கிறதுன்னுட்டு. பெரியவங்க வந்து சாப்பிட்ட இலைக்கு கூட சொல்லியிருப்பாங்க. அதாவது சாப்பிட்ட இலையை எடுத்தா புண்ணியன்னுட்டு அந்த சாப்பிட்ட இலையை எடுக்கிறதுக்குமே ஒரு போட்டி நடக்கும் ஒரு சில இடத்துல. சாப்பாடு போறது கூட ரொம்ப வரமாட்டாங்க, அந்த இலையை சாப்பிட்ட இலையை எடுக்கிறதுக்காக வருவாங்க புண்ணியான்ட்டு. அது கூட எதுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா, சாப்பிட்ட இலை எச்ச இலை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களா, அதை எடுக்கிறதுக்கு கூச்சப்படக்கூடாதுன்னு என்பதுக்காக தான் எடுத்தா புண்ணியன்றதுனால ஒரு வார்த்தையை சொன்னதால தான் அதை அளவு மூறிட்டு அதை எடுத்து போறதுக்கு மட்டும் எல்லாரும் ஓடி வராங்க. அதான் அதான் மனசு சொல்லுங்கம்மா. இதெல்லாம் ஒருத்தர் மனசு காயப்படுத்தாம ஒருத்தர் இது பண்ணாம மனம் போது செய்யணும் இந்த வேலையெல்லாம்ன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட பழமொழிகள். அறிவின் தெளிவுல இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆமா, எதாச்சியா நேத்து என் பொண்ணு நான் வேண்டிக்கிறேன் நீ மொட்டையை அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லு. அப்ப நீங்க இன்னைக்கு அந்த வார்த்தை சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. மொட்டையை நீ அடிச்சுக்கோ. ஆனா நீங்க கடவுளுக்காக பண்றேன்னு மட்டும் சொல்லாதீங்க. அவனுக்கு சொல்லி அவமானப்படுத்த வீட்டுல எங்கன்னா அடிச்சுட்டு கூட சாமி பார்க்க போங்க, சலூன்லயோ இல்ல பியூட்டி பார்லரோ கூட அடிச்சுட்டு போகலாம். ஆனா காது குத்துறதுக்கு ஒரு சயின்டிபிக்கா நிறைய ரீசன் இருக்கு, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, அதனாலதான் நீங்க சில பழக்கம் உள்ளவங்கிட்ட பாருங்க, இந்த தலைமுடி இறக்குறத வீட்டுல எங்கன்னா பாத்துப்பாங்க, காது குத்துறது மட்டும் கோயில்ல பண்ணுவாங்க. அது இருக்கு, நிறைய பேர்கிட்ட இருக்காது. அதே சமயத்துல வெஜிடேரியன், என் குழந்தைக்கு இது பண்றதுக்கு வந்து நான் இத்தனை உயிரை கொண்டு நான் நான்வெஜ் போட மாட்டேன், வெஜிடேரியன் போடுவேன் அப்படின்ற பழக்கமும் இப்ப நிறைய மாறுது. எங்க மாமனார் இருக்கும் போதே அவர் இதை செய்ய மாட்டேன்ட்டாரு. அப்பவே நாங்க அதை மாறிட்டோம், வெஜிடேரியன் தான் போடுவோம், நாங்க இதை போட மாட்டோம். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. இருவருக்கும் நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக முத்து சுற்றக்கூடியம்மா, நீங்க பேசலாமா அம்மா கிட்ட. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா கிட்ட பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளம் அம்மா. சிறப்பு இறைநிலை தன்னிலை விளக்கம், கூர்தலறம் என்ற இறைநீதி, அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் பற்றியெல்லாம் நன்றாக எடுத்துக்காட்டுகளோடு விளக்கினீர்கள். என்னுடைய ஒரே ஒரு கருத்து சொல்லலாமாம்மா? பெரும்பாலான சிக்கலுக்கு தன்முனைப்பு தான் காரணம். மகர்ஷி தவமுறையும் அறநெறியும் பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும். பவ வினைகள் புதிதேழா, முன்வினைகள் மறைந்து போகும் அப்படின்னு ஒரு கவியில சொல்லியிருக்காங்க. அது போக திருமூலரும் திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க இருவழியுண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வோன் விளைக்கும் தவமும் அறமும் மேல் துணையாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக நீங்க சாதி சிக்கல் சொன்னீங்க. ஜாதியிலே, மதங்களிலே, சாத்திர சந்தடி, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்றேர் உலகில், அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகல்லவன் வள்ளலார் சொல்றாரு. இன்னொரு பாடல்லையும் இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அறியேனே என் கோவே, துன்று மலபம் மாயை அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம்னு இறைநிலை. வெளிக்குள் வெளினா இறைநிலை. துரியாதீத தவத்துல மகரிஷி நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த சுத்த வெளியை அடையும் நிலை என்று வரும் என்று வள்ளலார் இன்னொரு கவியிலும் கூறுகின்றார். எனவே தவமும் அறமும் நமது சிக்கலுக்கான தீர்வு, நமது தன்முனைப்புக்கான தீர்வு என்று நான் கருதுகின்றேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க. தவம்தாப்பா அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்றே ஆசைகளை பேராசை கொண்டு தொல்லை போடும் அன்பர்களை சுருங்க சொல்வேன், சுயநிலையை அறிய தருதவமே போதும். தவம் மனவளக்கலை பயிற்சியில இருந்தும் எனக்கு மாற்றங்கள் இன்னும் வரலனாக்கா பயிற்சியை ஒழுங்கா செய்யல அவங்கன்னு அர்த்தம்.
இல்லைனாக்கா அந்த தன்மை உள்ளவங்க அந்த பக்குவ நிலைக்கெல்லாம் அவங்க வந்திருப்பாங்க. நீங்க சொன்ன அழகா எல்லாத்தையும் எல்லா மகான்களும் சொன்னதை அழகா எடுத்து எடுத்து சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. உங்களுடன் வாழ்க வளம். வாழ்க வளமுடன். இருவருக்கும் நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக காந்திமதி லட்சுமணன் ஐயா, நீங்க அம்மா கிட்ட பேசலாம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்கம்மா. சிறப்புங்கம்மா. உரையும் கேள்வி ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. வாழ்க்கை வளமுடன். நான் பொதுவான ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா, எதுவுமே ஒரு வேலை செய்யற இடத்துல இருக்கட்டும், எங்க ஒரு இடத்துலையும் தவறுகள் நிறைந்ததா அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல, ஒரு நம்ம முறையா ஒரு இடம் வாங்குறோம், அது போய் பத்திரப்பதிவு பண்ண போறோம், எல்லாம் பண்றோம். பட் அங்க பைசா கொடுத்தா தான் வேலை நடக்குங்கிறது விட மாட்டாங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு கேட்கறதுக்காக நம்ம உடன்பட்டு அது செய்யக்கூடிய செயல், அது நம்ம பண்ணக்கூடிய தவறா, இது அவங்க தவறு தூண்டப்படுறதுனால யாருக்குமா இதுல பலி கிடைக்கும்? ஒரு விஷயம். அதே மாதிரி சிறு வயதுல நிறைய நீங்க பேசுறது கேட்கலங்க. ஆசையின் காரணத்தால தவறுதலான தூண்டுதல் ஏற்படா அவங்களுடைய என்ன கேக்குதா? கேட்கலங்கய்யா. வாழ்க வளங்க. வாழ்க வளங்க. ஐயா நீங்க விட்டு விட்டு வருது. கொஞ்சம் இதுவா இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டான இடத்துல நின்று கேளுங்க அம்மா கிட்ட. இப்ப கேக்குதாமா? வாழ்க வளமுடன். கிளியரா இருக்கு. இப்ப சொல்லுங்க. அதாவது நீங்க வேலை போகிற இடத்துல ஒரு சில இடத்துல இப்ப ஒரு பொதுவான ஒரு விஷயம். கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுமா, சொல்லுங்கம்மா. கேக்குதுமா, நீங்க பேச கேக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது மட்டும் கொஞ்சம் கிளியரா கொஞ்சம் கேட்டுதுங்க. அதனால இது பண்றேன். அதாவது நீங்க வேலை பார்க்குற இடத்துல சில விஷயத்த நீங்க பணம் கேக்குறாங்க, அதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. அது பாவம் இல்லையா? அந்த பாவத்துக்கான சிக்கல் பின்னாடி வராதா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? சரிங்க. சாமிஜி காலத்துல சாமிஜி ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும் போது அவருக்கு இப்படித்தான், நீங்க இந்த லஞ்சம் கொடுத்தாதான், இந்த லஞ்சத்தை நீங்க வாங்கிட்டாதான் இங்க வேலைக்கு இருக்க முடியும் போது எனக்கு அப்படிப்பட்ட வேலையே வேணாலும் தூக்கி போட்டு வந்தவர் ஆசான் அருட்தந்தை அவர்கள். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம கால சூழ்நிலையில நம்ம இப்ப அப்படி முடிவு எடுக்க முடியாது. அவங்க கேட்கறத நாம இப்ப ஒரு சில இடத்துல கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது அதை யாரு கேட்டாங்களோ அது அவங்களுக்கு தானே தவிர நமக்கு எந்த சிக்கலும் வராது முடியாது. அது கேட்கிறவங்களுக்கு தான் அந்த சிக்கலுக்கான பாதை உண்டு பண்ணுமே தவிர உங்களுக்கு எதுவும் கொடுக்காது, வராது முடியாது. ஒரு பொதுவா ஒண்ணுதான். ஒரு ஆணா இருக்கட்டும், ஒரு பெண்ணா, பொதுவான ஒரு கேள்வி. இப்ப கேக்குதாமா? வாழ்க வளமுடன். விட்டு விட்டு வருதுங்க, கேளுங்க. ஒரு ஆணா இருக்கட்டும், ஒரு பெண்ணா இருக்கட்டும், ஒரு சிறு வயதில் அவர்களுக்கு தெரியாது. பட் பெரியவங்க ஏதோ ஒரு காரணத்துல அந்த ஆணையோ பெண்ணையோ ஒரு தவறுதலான ஒரு சூழலுக்கு ஏற்பட்டுன்னா அவங்களுடைய எண்ணப்போக்கு தவறுதலா மாறிடுது. ஆசையின் காரணத்துல ஏதோ ஒரு பண்ணிடுறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். அப்ப திருத்தி அதுக்கப்புறம் அவங்க ஒரு நிலைக்கு வராங்க. இப்ப இந்த சூழல்ல அந்த குழந்தைகளுடைய பழி சுமக்கும் இதாகுமாமா, அந்த பெரியவங்களுடைய இது பழி சுமக்கும் இதாகுமாமா? வாழ்க வளமுடன். கொஸ்டினே எனக்கு கொஞ்சம் புரியல. சின்ன வயசுல அதாவதுமா இப்ப என்னன்னா, இப்போ வாலிப இப்ப சிறு வயதில் ஒரு தவறுதலான விஷயங்கள் அந்த குழந்தைங்களை ஏதோ ஒரு இது பெரியவங்க பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப அது அந்த போக்கு அந்த எண்ணத்திலேயே ஒரு ஆணா இருக்கட்டும், ஒரு பெண்ணா இருக்கட்டும், மனநிலை மாறி ஒரு சரியான ஒரு இதுக்கு வராம இருக்காங்க. அப்புறம் பார்த்து கண்டிச்சு சரியா மாறணும் அப்படிங்கிறப்ப அந்த தவறுதல் தூண்டப்படுறாங்க இல்லையா? தூண்டுதல் காரணம் அந்த பெரியவங்களா இருக்கனா அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த குழந்தைகளுடைய தவறா இல்ல அந்த பெரியவங்களுக்கு தவறுகள் கிடைக்குமாமா? இது அந்த 2 வாலிப பருவத்துல இருக்கிறவங்களை பெரியவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ண வச்சுட்டாங்க. ஆமா.
இதுதான் நீங்க சொல்ல வந்தீங்க. தப்பு பண்ண வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அறிவுல கொஞ்சம் எளிமைப்பட்டு வந்துட்டாங்க இல்லையா? இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க இல்லையா? ஆமா ஆமா. அந்த பாவம் வந்து இப்போ இவங்கதான் முழுமை பெற்று வந்துட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் எப்படிங்க அது பசங்களுக்கு வராது. இவங்க இப்போ ஒரே ஒரு இன்சிடென்ட் நான் உண்மை நிகழ்ச்சியை சொல்றேன். எங்க உறவுல ஒருத்தருக்கு வந்து அவங்க ஆசைப்பட்ட லைஃப் அவருக்கு கிடைக்கல. பெரியவங்களா சேர்ந்து ஒரு தப்பு பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவருக்கு விருப்பம் இல்லாம சொந்தத்துல ஒருத்தரை திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு 3 குழந்தைங்களும் ஆயிடுது. ஆனா அவரு மனசுல இன்னும் கூட நமக்கு நமக்கு இதுதான் விதி, நமக்கு இதுதான் நடக்கணும்னு இருக்கு, இவங்களதான் மேரேஜ் பண்ணணும்னு இருக்கு அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ள பக்குவம் இல்லாதனால இன்னைக்கு அந்த 3 குழந்தைங்களும் பாதிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களே கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம இருந்த ஒரு வாழ்க்கை பசங்களோட லைஃபை இன்னைக்கு பாதிக்குது. ஆனா நீங்க சொல்றவங்க வந்து அப்படி ஏத்துக்கணும், இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் இது நம்மளுக்கு நடந்திருக்கு அப்படின்னு நீங்க ஏத்துட்டு இருந்தாலும் அந்த 3 குழந்தைங்களோட லைஃப் நல்லா இருக்கும். ஆனா நீங்க சொல்ற 2% அப்படி கிடையாது. அவங்களோட இதை ஏத்துக்கிட்டாங்க, திருந்திக்கிட்டாங்க, அவங்க நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம அதை பார்த்து வாழ்ற பசங்களும் நல்லாதான் இருப்பாங்க. அதனால எந்த இதுவும் அவங்களுக்கு வந்து சேராதுங்க. சிறப்புங்கம்மா, சிறப்புங்க. நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. அடுத்ததாக வளர்மதி அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா, நான் பாத்திருக்கேன். நம்ம திருவான்மியூர்ல மீட் பண்ணிருக்கோம், மயிலாப்பூர் மன்றம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா எனக்கு ஒரு இதுனா, இப்போ நீங்க அந்த மொட்டை அடிக்கிறத முடிக்காணிக்கை பத்தி சொன்னீங்க. அது எனக்கு நான் சரியா கேட்கல. நான் சொல்லலப்பா, சாமி சொன்னது. அதுதான் எனக்கு நான் இப்போ வேலை சிக்கலுக்கு தீர்வுன்னு என்று அவருடைய ஸ்பீச் போட்டு கேளுங்க. சிக்கலுக்கு தீர்வு நிறைய தெளிவை கொடுக்கும் நமக்கு. அதெல்லாம் சாமி சொன்னது. அவரு இன்னும் பயங்கரமா பேசியிருப்பாரு. இதுக்கான தூய தமிழை சொல்லி சொல்லி சொல்லியிருப்பாரு அவரு. அதுக்கு என்ன சொல்லிருக்க, அது என்ன சொன்னேன்னு கேக்குறீங்களா நீங்க? அது எனக்கு சரியா வரல, நெட்வொர்க் கேட்கல நான் சரியா. அதாவது இறை வழிபாடு என்ற சிலை வணக்கம் பக்தி மார்க்கத்துல இறை வழிபாடு என்ற பேர்ல மூட பழக்க வழக்கங்கள், இதன் மூலையும் சிக்கலுக்கு வந்து சேர்த்துக்கிறோமே தவிர நிரந்தர தீர்வு காண்றதுக்கான வழியை பாடி போடுற சில மூட பழக்க வழக்கங்கள், முடிக்காணிக்கை என்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, எனக்கு இந்த பிரார்த்தனை நிறைவேற்றினாக்கா நான் முடிய காணிக்கைய செலுத்துறேன் இப்படி வேண்டிக்கிறாங்க இல்லையா? அது பெரிய குற்றம் சொல்றாரு சாமிஜி. உன்னையும் என்னையும் காக்கும் இறைவன், இந்த உலகத்தையே படைத்த இறைவன், இந்த உலகத்தை பராமரிக்க அந்த பரபிரம்மனுக்கு நீ வந்து கொடுக்க கூடாது. உன்னோட பிரார்த்தனை ஒண்ணு நிறைவேறினாக்கா உனக்கு அவன் தான் எல்லாத்தையும் படைச்சான். நம்மளே தேங்காய் பழம் உடைக்கிறது கூட இதுதான், அதையும் அவன் தான் படைச்சான், நம்மளே அவன் தான் படைச்சான் இல்லைங்களா? எல்லாத்தையும் படைத்தா அவ்வளவு பேர் அற்புத பேராற்றலான அவனுக்கு நீ இத காணிக்கையா செலுத்துறன்னு சொல்றியே, இது அவனுக்கு நீ கொடுக்கக்கூடிய அவமானம் இல்லையான்னு கேக்குறாரு. அப்போ நீ எவ்வளவு பாவம் பண்ற, தப்பு பண்ற, அதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல. ஆனா இப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு செய்யறது மட்டும் பெரிய பாவம் வந்துருமோன்ற பயம் மட்டும் உனக்கு இருக்குதுன்னா நீ எவ்வளவு பெரிய அறியாம, எவ்வளவு அறிவு குறைபாட்டுல நீ இருக்கிற அப்படிங்கிறாரு. அதுதான் அந்த முடி இன்சிடென்ட் கூட எப்படி இது வந்திருக்கும்ன்றதையே அவர் சொல்லியிருப்பாரு. ஒரு பொறாமையில 2 பெண்கள் பேசுறத பத்தியும் ஸ்பீச் எப்பயும் வீடியோல வரும் யூடியூப்ல. அப்ப இன்னொரு வாட்டி கூட கேளுங்க இது. சரிங்கம்மா. இது வந்து இன்னைக்கு நிறைய இருக்குதுப்பா, நிறைய இதுல இருக்கு. ஆனா நான் என்னங்கிறேன், மொட்டை அடிக்கிறது தப்பு கிடையாது, முடிய வெடிக்கிறது எல்லாம் தப்பு கிடையாது, அது தப்புன்னு சொல்ல வரல. அத நீ ஏன் இறைவனுக்கு கொடுக்குறன்னு பிரார்த்தனை பண்றேன்றாரு. அததான் சொல்றாரு அவரு. உனக்கு ஒரு வீட்டுக்கு போனா சாப்பாட்டுல இலையில ஒரு ஓட்டல சாப்பிடும் ஒரு முடி வந்தா கூட நீ அருவருப்பாக்குறல்ல, அந்த அருவருக்கு வரக்கூடாதுன்றதுனாலதான் வர விருந்தாளிக்கு இலையில ஒரு முடி வந்திருந்தா கூட உங்களுக்கும் எனக்கும் உறவு நீளம் போல இருக்குன்னு ஒரு பூசி மழுவத்துக்காக கொடுத்தாங்க ஒரு சில எல்லாம்.
உம் உனக்கு அருவருப்பா இருக்குல்ல, அப்போ அவ்வளவு பெரிய அற்புத பேராற்றலுக்கு நீ அதை கொடுப்பியா? இது உனக்கு உம் தப்பா தெரியாது. அந்த இறைவனை நீ கலங்கப்படுத்துற மாதிரி, அவமானப்படுத்துற மாதிரின்னு ஆனா சொல்ற. இப்ப அதுவே ஒரு அப்ப நீ வியாபாரமா எடுத்து நம்ம கொடுக்குற முடியெல்லாம் இந்த கேன்சர் இன்ஸ்டியூட்கள் எல்லாம் போகுது. சோ அது இன்னொரு வகையில பயன்படுத்தும் போது அது ஒரு நல்ல விதமா அது எனக்கு நீங்க கொடுக்கலாம். அததான் சொல்றேன், நீங்க முடிய கொடுக்கறது, மொட்டை அடிக்கிறது இதெல்லாம் தப்புன்னு சொல்லல. நமக்கு இப்ப தலையில ஒரு ப்ராப்ளம்னா அதை பண்ணிதானே ஆகணும். நம்மளுக்கு எவ்வளவு பேர் பண்ணிருப்பாங்க. சாமிக்கு கொடுக்கறது ஏன் வேணும்? கடவுளுக்கு கடவுளுக்கு ஏன் வேண்டிக்கணும்? அததான் சொல்றேன். நன்றிமா, நன்றி. ரொம்ப நல்லதுதான். சிறப்புமா, சிறப்பு. கடவுளுக்குன்னு மட்டும் சொல்லாதாதங்கிறாரு. அதான் நான் சின்ன வயசுல அது அறியாமலே இழுத்துன்னு போய் அடிச்சுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு கருத்து தெரிஞ்சு நான் இது வரைக்கும் நான் முடி கொடுத்தது இல்லை. ஆனா எங்க வீட்டுக்கார் பாத்தீங்கன்னா திருப்பதி போகும்போது, பழனி போகும்போது, முருகர் கோயில் எல்லாம் போகும்போதெல்லாம் மொட்டை இல்லாம வரமாட்டாங்க அவங்க. நானும் சொல்லிட்டேன், மொட்டை அடிக்க கூடாதுப்பா, அடிக்கடி மொட்டையும் அடிக்க கூடாது, நல்லது இல்லை அப்படின்னா. எந்த கோயில் போனாலும் அந்த இருக்கிற 4 முடி மண்டையில 4 முடிதான் இருக்கும், அதையும் கொடுத்துட்டு வந்துடுறது. அது என்ன சொன்னாலும் கேட்கறதுல இப்ப நீங்க சொன்னது ஒரு தெளிவு வந்திருக்கு. மிக்க நன்றிமா, வாழ்த்துக்கள். வீட்டுல அங்க சலூன்ல போய் அடிச்சு வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். சிறப்புமா. எல்லாருடைய கேள்விகளுக்கும் ரொம்ப சிறப்பான பதில்மா, நிறைவான ஒரு பதில். நன்றி, நன்றி அம்மா. நிறைவு செய்திக்கலாம். வாழ்க வளமுடன். நார்வே ஸ்பீச்சே உங்களோட ரொம்ப சிறப்பா இருக்கும், யதார்த்தமா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு இருந்து ரொம்ப நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதுல வனஜா வைத்தீஸ்வரன் வரும்லம்மா, நாதாது ஸ்பீச். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக அம்மா அவர்கள் நல்ல பல விளக்கங்களை அளித்து நமது கேள்விகளுக்கும் சிறப்பான பதிலனையும் அளித்து இருக்கின்றார்கள். அம்மா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவித்து மகிழ்வோம். இணைப்பில் உள்ள அனைவரும் தவ நிலைக்கு வந்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுளா தேவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில் நிறை செல்வம், உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் உடல் நலம், வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை